வசந்த் டிவியின் நேயர்களே, உங்களை இந்த நல்ல நாளில் சந்திப்பதற்கு மகிழ்ச்சி. சிவாஜி கணேசனுடைய பிறந்த நாளாக வசந்த் டிவி இந்த நிகழ்ச்சியை நிகழ்த்துகிறது. சிவாஜி வாழும்போது அவருக்கு செய்ய வேண்டிய பல கடமைகளை தமிழகம் செய்ய தவறிவிட்டது. இனிமேலாவது அவரை உயர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு தூண்டுகோல் என நான் நினைக்கிறேன். நம்முடைய தமிழில் தொல்காப்பியம் 4000 வருஷத்துக்கு முந்தி உள்ளது. அதில் நடிப்பை பற்றி ஒரு இலக்கணம் எழுதியிருக்கிறான். மெய்ப்பாட்டியல்னு அதுக்கு பேர். அதுக்கு ஒருத்தன் அர்த்தம் எழுதியிருக்கிறான். அந்த நூலுக்கு செயிற்றியம் அப்படின்னு பேர். செயிற்றியம். அதில் என்ன சொல்கிறான், ஒருத்தனை வீரமாக நடிக்கணும்னா கண் எப்படி இருக்கணும், கை எப்படி இருக்கணும், நடை எப்படி இருக்கணும், உதடி எப்படி இருக்கணும், ஒன்று ஒன்று சொல்கிறான். நான் அதை படிச்சுட்டு சிவாஜி நடிப்பை ஒப்பிட்டு பார்த்தேன். அந்த நூலை அவர் படிச்சிருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனால் அந்த நூலில் உள்ள ஒரு விஷயம் கூட தவறாமல் அவர் நடிப்பிலே இருந்தது. இது ரொம்ப பெரிய விஷயம். அவருடைய நடிப்பை தனித்தனியாக சுவைகளுக்கு எடுத்து தொகுத்து இந்த செயிற்றியத்தையும் சொல்லி ஒரு CD போட்டு இந்த நடிப்பு கல்லூரியில் படிக்கிறாங்களே அவங்களுக்கெல்லாம் பாடமாக வைக்கணும். இதை சிவாஜி ரசிகர் வசந்தகுமார் செய்வார் என்று நான் நம்புகிறேன். சிவாஜிக்கு செய்ய வேண்டிய கடமை அது. இன்னொன்று, அவரை பற்றி ஒரு விஷயம் சொல்லுவாங்க, கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் சார் அவர் அப்படிம்பாங்க. இது ஒரு காலத்தில் இப்படி ஒரு கமெண்ட் இருந்தது. அதுக்கு ஒரு காரணம் இருந்தது. நாடகத்தை பார்த்தே பழகிய மக்களுக்கு நடிப்பை அது மாதிரி சொல்ல வேண்டும் என்பதற்காக அவர் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணது உண்மைதான். ஆனால் அவர் ஓவர் ஆக்டிங் பண்ணாமலே நடிக்கிறவர் என்பது எப்போ தெரியுதுன்னா, பாரதி ராஜா முதல் மரியாதை எடுத்த போது அதை பற்றி கேட்டாங்க. சிவாஜி கணேசன் சொன்னார், அவர் என்னங்க பண்ணார், இங்கே வாம்பாரு நான் வருவேன், இங்கே போம்பாரு போவேன், இந்த பக்கம் பாருங்கம்பாரு பார்ப்பேன், இதை எடுங்கம்பாரு எடுப்பேன், உடனே காட்சி முடிஞ்சு போச்சும்பாரு. எடுத்து போட்டு பார்த்தா ஒரு இடத்துல கூட நடிங்கன்னு அவர் சொல்லலை. ஆனால் நான் நடிச்சிருக்கிறேங்கிறது அப்போ தான் தெரியுது. நான் போனாலும் வந்தாலுமே அது நடிப்பு என்பதை எனக்கு பாரதி ராஜா எடுத்து காட்டினார் என்று சொல்லுவார். இது எவ்வளவு பெரிய விஷயங்கிறீங்க நீங்கள். அவருடைய கண்கள், அவருடைய விரல்கள், நகங்கள், அவருடைய நடை, அந்த மாதிரி நடை அநேகமாக சினிமா உலகத்தில் யாராலும் அப்படி நடக்க முடியாது. அப்படி நடக்கிற ஒரு நடை. குரலில் எப்படி சிம்ம குரலோ அப்படி நடையிலையும் சிம்மம் மாதிரி நடக்கக்கூடிய ஆற்றல் உடையவர் நம்முடைய நடிகர் திலகம். ஒரு முறை நான் நியூ ஜெர்சியில் அமெரிக்காவில் நடிகை நாட்டிய பேரொளி பத்மினியை சந்தித்து அவங்களோட பேசிக்கிட்டு இருந்தேன். அது டேப் பண்ணி அவங்க வீட்டிலையே இருக்குது. இந்த அம்மா சொன்னாங்க, நான் எத்தனையோ பேரோட நடிச்சிருக்கிறேன், இன்று வரையிலும், அதாவது அவருடைய கடைசி காலம், அவர் இறந்து போவதற்கு 3 மாதத்துக்கு முந்தி நான் அவரை சந்திக்கிறேன், இன்று வரையிலும் நான் மறக்காத நடிப்பு எது என்றால் சிவாஜியோடு நடித்து சிவாஜி நடித்ததை பார்த்து நான் இன்னும் மறக்க முடியவில்லை என்று ஒரு பெரிய நாட்டிய பேரொழியே பாராட்டியிருக்கிறார் என்றால் அது மாதிரி உள்ளவங்க தான் சர்டிஃபிகேட் தர முடியும், வேறு யார் தர முடியும்? அதனால் ரொம்ப அற்புதமான ஒரு நடிகர். திருவிளையாடலில் சிவாஜி கணேசன் சிவபெருமான், நாகேஷ் ஒரு புலவன். அப்போ யார் நடிப்பு நல்லா இருக்கணும்? சிவபெருமான் நடிப்பு தான் நல்லா இருக்கணும். ஆனால் போட்டு பாருங்கள், நம்ம சிவாஜி நடிப்பை விட பீட் பண்ணுற மாதிரி நாகேஷ் நடிப்பார். அவருக்கு மட்டும் நல்ல முகம் கிடைச்சிருக்குமானா சிவாஜிக்கு மேலே புகழ் வாங்கியிருப்பார். கடவுள் சிவாஜிக்கு தரணுங்கிறதுக்காக நாகேஷுக்கு கொடுக்கல. அப்படித்தான் அதை சொல்லணும். அந்த மாதிரி அதை பீட் பண்ணி நடித்தார். அது மட்டும் இல்லை, அவருக்கு நடனம் தெரியும், அதே நேரத்தில் சொற்களினுடைய துல்லியமான பொருள் தெரியும், சுவையினுடைய அர்த்தம் தெரியும், பாடல் காட்சிகளில்
அவர் நடித்தது மாதிரி எந்த நடிகரும் இன்று வரையிலும் தமிழ் திரையுலகத்தில் நடிக்கவில்லை. பாடியே நடிக்கிறவர் K.R. ராமசாமி. அவர் நடிக்கும்போது கூட பாடல் நடிப்பில் அவ்வளவு சிறப்பு இல்லை. நான் உங்களுக்கெல்லாம் ஞாபகப்படுத்துகிறேன். உள்ளம் என்பது ஆமை, உண்மை என்பது அதில் ஊமை அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டுக்கு அவர் நடித்த நடிப்பு இருக்க, அதை மட்டும் பார்த்தா கண்ணதாசனுக்கே ஆச்சரியமாக இருக்கும். இப்படித்தான் நம்ம எழுதணுமா அப்படின்னு. அந்த மாதிரி அந்த பொருளை விளக்கி 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 அந்த நடிப்பு இருக்கும். அதே மாதிரி இன்னொரு நடிப்பு எவனாலையும் நடிக்க முடியாது. சட்டி சுட்டதாடா, கை விட்டதடா. இது ஒரு தத்துவ பாடல். இந்த தத்துவ பாடலுக்கு இசையமைத்தவன் கெட்டிக்காரன், இதற்கு பாட்டு பாடிய TMS கெட்டிக்காரன், அதற்கு மேல் நடித்த சிவாஜி அதற்கு மேலே மணிமகுடம் சூட்டி வைத்திருக்கிறார். அது மாதிரி அவருடைய வாழ்க்கையை நினைத்து பார்த்தால் மிகவும் அற்புதமான நடிப்பு அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. வேறு யாராலும் அதை பின்பற்ற முடியாது. அண்ணா சொன்னார், கட்டபொம்மனுடைய அந்த நாடகத்தை பார்த்துட்டு அந்த வெள்ளைக்கார துறையை காரி துப்புவார். இப்படி துப்புறதை பார்த்துட்டு சொன்னார், மார்லன் பேண்ட்ரோ, அதாவது உலகத்திலேயே பெரிய நடிகன், அவனை பற்றி யாருக்குமே நாங்கள் எங்கள் மாதிரி உள்ளவங்களுக்கு தெரியாது. ஆனால் அண்ணா சொன்னார், அவர் பார்க்குறவர், சினிமா படம் இங்கிலீஷ் படம் பார்க்குறது பெருசு இல்லை, புரியணும்ல. பல பேர் இங்கிலீஷ் படம் பார்த்தது மாதிரி சிரிப்பான், கை தட்டுவான், அவனுக்கு ஒன்றும் புரியாது, அடுத்தவனை பார்த்துட்டு அவனும் தட்டுவான். அது மாதிரில அண்ணாவுக்கு இது புரியும் இல்லையா. அவர் மார்லன் பிராண்டோ சிவாஜியிடத்தில் இதை கற்றுக்கொள்ள வேண்டும்னு சொன்னார். எப்பேற்பட்ட ஒரு விஷயம். மறந்து விடாதீர்கள், சிவாஜிக்கு ஆதரவாக இருந்தவர்கள் 2 பேர். ஒன்று நேஷ்னல் பிக்சர்ஸ் பெருமாள் முதலியார், இன்னொன்று அறிஞர் அண்ணா. இந்த 2 பேரும் இல்லை என்றால் சிவாஜி இல்லை. 6 மாதம் சிவாஜி அண்ணா வீட்டில் சாப்பிட்டார். இது வரலாறு. அதனால் சினிமா உலகத்துக்கு அண்ணா மிகப்பெரிய கொடை கொடுத்துருக்கிறார். NS கிருஷ்ணனுக்கும் தியாகராஜ பாகவதற்குமே நிதி சேர்த்து கொடுத்த பெருமைக்குரியவர். சினிமாவை சிறப்பிக்கின்ற அந்த அறிஞர்களிலே அண்ணா ஒருத்தர். ஆகையினாலே அவர் அந்த நாடகத்தை பார்த்துவிட்டு, நீங்களெல்லாம் மலர்ந்த மலராக இருப்பதை நீங்களுடைய நடிப்பிலே பார்க்கிறீர்கள், அது அரும்பாக இருக்கும்போதே பார்த்தவன் நான் அப்படின்னு அண்ணா சொன்னார். அது மாதிரி அவரை இனங்கண்டு கொண்டவர் அண்ணா. ஆகையினாலே அவருடைய நடிப்பு தமிழகத்துக்கு கிடைத்த ஒரு கொடை. அதை யாராலும் அதற்கு விடை கொடுக்க முடியாது. அந்த மாதிரி இன்னொருத்தன் பிறக்க வேண்டும், அதற்கு அவருடைய நடிப்பை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் யாரிடத்திலும் கற்றுக்கொள்ளவில்லை, அது பான், இயற்கை. ஆனால் அவரை பார்த்து இன்னொருவர் கற்றுக்கொள்ளலாம். அப்படி கற்றுக்கொண்டால் ஓரளவுக்கு அவர் மாதிரி வரலாம். ஆகையினாலே வசந்த டிவி அவருக்கு கொண்டாடுகின்ற இந்த கொண்டாட்டத்தை பாராட்டுகிறேன். அநேகமாக தமிழர்கள் வசந்த் டிவியை இதற்காக பாராட்டப் போகிறார்கள். சிவாஜியை இப்படி எங்களுக்கு காட்டினீர்களே என்று பாராட்டப் போகிறார்கள், அது நிச்சயம் என்று சொல்லி இப்பொழுது பட்டிமண்டபத்தை தொடங்குகிறேன். ரொம்ப அற்புதமான ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. அது என்னென்னா, நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் நடிப்பில் மக்களை மிகவும் கவர்ந்தது, காதலா வீரமா என்ற ஒரு அற்புதமான தலைப்பு. இந்த மாதிரி தலைப்பை பேசுவதற்கென்றே இந்த 6 அறிஞர் பெருமக்களும் வந்திருக்கிறார்கள். அவர்களை அவ்வப்பொழுது நான் அவர்கள் பெயர் சொல்லி நான் சொல்லுவேன். எல்லாரும் அவரை ரசித்தவர்கள், எல்லாரும் நடிகர் திலகத்தை புரிந்து கொண்டவர்கள். இன்னும் சொல்லப்போனால் சினிமா உலகத்திலேயே இருந்து அவரோடு பழகி அவரோடு நடித்து புகழ் பெற்ற மதிப்புக்குரிய நண்பர் விஜய் கிருஷ்ணராஜ் அவர்கள் இந்த அணியில் இருப்பது பாராட்டுக்குரியது. ஏன்னா நாங்கள்லாம் வெளியில் இருந்து பார்த்தோம், அவர் உள்ளே இருந்து பார்த்தவர். நான் அவரோட பழகினவன் கிடையாது,
நான் தூரத்துலேருந்து பார்த்தவன். மேடையில் ஒரு தரம் தான் அவருடன் பேசியிருக்கிறேன், நெருங்கி 2 தரம் பேசியிருக்கிறேன். அது தவிர எனக்கு அவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் தொடர்பு இல்லாதவர்களையும் தொடர்புபடுத்துகின்ற அரிய கலை அவரிடத்திலே இருந்தது. அதற்காக அவரை பாராட்டுகிறோம், கடவுளை வேண்டிக் கொள்ளுகிறோம். இதை போல இன்னொரு நடிகனை எங்களுக்கு கொடு என்று வேண்டிக் கொண்டு இந்த பட்டிமண்டபத்தை தொடங்குகிறேன். முதலிலே காதல் அணி தலைவர் முனைவர் பேராசிரியர் புவனகிரி அன்பழகன் அவர்கள் இந்த அணியை தொடங்கி வைக்கிறார்கள். அவர்கள் படிக்கிற காலத்திலிருந்தே சிறந்த மாணவராக இருந்து தேர்ச்சி அடைந்தவர்கள், நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறார்கள், பல மேடைகளிலே பேசுகிறவர். வாங்க சார், வந்து பேசுங்க. நடிகர் திலகம் அவர்களுடைய பிறந்த நாளிலே நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் சினிமாவை உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய பெருமைக்குரிய நடிகர் திலகம் அவர்களை பற்றிய ஒரு நிகழ்ச்சியை இந்த வசந்த் தொலைக்காட்சி தருவதிலே இந்த வசந்த் தொலைக்காட்சிக்கு மிகப்பெரிய பாராட்டு கிடைக்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். இந்த நிகழ்ச்சிக்கு நடுவராக மதிப்பிற்குரிய ஐயா அவர்களே நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். உலகம் முழுவதும் சென்று ஆன்மீகத்தையும் தமிழையும் வளர்த்து வருகிறவர் என்கிற ஒரு தமிழறிஞர் என்ற அடிப்படையிலே அல்ல, நூற்றுக்கணக்கான நூல்களை எழுதிய ஒரு பெரிய எழுத்தாளர் என்கிற அடிப்படையிலே அல்ல, தமிழ் பேராசிரியராக பணியாற்றியவர் என்பதனால் அல்ல. இதிலே ஒரு பெரிய சிறப்பு என்ன என்று கேட்டால், ஒரு படத்திற்குரிய திரைக்கதையையும் வசனத்தையும் எழுதி முழுமையாக இயக்கிய ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்கிறது என்பதனாலே இந்த தலைப்பிலே நடுவராக இருந்து முடிவு சொல்வதற்கு மிக பொருத்தமானவர் தாங்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஒரு காலத்திலே வந்த திரைப்படங்கள் எல்லாம் நாடகத்திலேருந்து தான் உருவாச்சு. அதனால அந்த கதை அமைப்புகளும் நாடகத்தை போலவே இருக்கும். அதனால அதில் வீரம் அதிகமாக இருக்கும். பெரும்பாலும் கதைக்குரிய அடிப்படை வரலாற்று நிகழ்ச்சிகளாக இருக்கும். வரலாற்று நிகழ்ச்சிகள்னாலே வீரம் தான், அதில் வேற ஒன்றும் சொல்ல தேவையில்லை. இதெல்லாம் ஆரம்ப காலத்தில் இருந்துச்சே, ஆனால் நீடிச்சிருந்ததா? பிறகு கதையினுடைய அடிப்படை வீரத்தில் இருந்து சரித்திர நிகழ்ச்சிகளில் இருந்து குடும்ப நிகழ்ச்சிகளுக்கு சமுதாய நிகழ்ச்சிகளுக்கும் மாறின போது அந்த வீரம் அங்கே விடை பெற்று விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். நடிகர் திலகம் அவர்கள் தன்னுடைய வீரத்தை விட காதலைத்தான் சிறப்பாக எடுத்துக்காட்ட வேண்டிய ஒரு நிலை வந்துச்சு. அதில் அவர் நின்றார். வீரம் செறிந்த காட்சிகள்ல, வீரம் சிறந்த கதைகள்ல, வீரம் செறிந்த வசனங்களை பேசுறதுல மிகச் சிறந்த பெயர் பெற்ற நடிகர்கள் எல்லாம் நீடிக்க முடியாமல் போனார்கள். காரணம், அவங்க கிட்ட இந்த அளவுக்கு நடிப்பு திறமை இல்லை. இந்த நடிப்பு திறமை இவரிடத்தில் இருந்ததனால்தான் அவரால் தொடர்ந்து அந்த துறையிலே நிற்க முடிஞ்சதுங்கிறத நாம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். காதல்னா என்னங்க, அது எப்படி நடிக்கணுமோ அப்படி நடித்தவர். உதாரணத்துக்கு ஒரு படம் சொல்றேனே, தில்லானா மோகனாம்பாள்னு ஒரு படம். இந்த ரயில் பெட்டியில் மோகனாம்பாளினுடைய நாடக குழுவும் நாட்டிய குழுவும் சிவாஜி கணேசன் அவர்களினுடைய அந்த நாதசுர குழுவும் ஒன்னா பிரயாணம் செய்யும். இப்போ பத்மினியும் நடிகர் திலகமும் அப்படி பக்கத்தால் உட்கார்ந்துருப்பாங்க. அப்போ இவர் குறிப்பு காட்டுவார் தவில் வித்வானுக்கு. அப்படி குறிப்பு காட்டுவார், ஆமாம் ஆமாம் ஒரே வெளிச்சமாக இருக்குது, எனக்கு தூக்கம் வருது, நான் இந்த லைட்டை நிறுத்துறேன்னு நிறுத்துவார். நிறுத்தின பிறகு அங்கே வசனத்துக்கே இடம் இல்லை. அங்கே ஒரு காட்சி நடக்குது பாருங்க. இந்த பத்மினி அம்மா என்ன பண்ணுவாங்க, இவரை பார்த்து, உங்ககிட்ட இருக்கிற உங்கள் குழுவில் உள்ள அவ்வளவு பேரும் உங்களுக்கு பொருத்தமாக நடக்கிறவங்க போல இருக்க, நீங்கத்தானே அந்த தவில் வித்வானுக்கு லைட்டை நிறுத்த சொல்லி ஜாட காட்டினீங்க. ஆமாம், அதை நீ எப்படி கண்டுபிடிச்ச? அவ்வளோ பெரிய கூட்டத்திலேயே நீங்கள் எங்கே நிற்கிறீங்கன்னு நான் பார்த்து கண்டுபிடிச்சவளாச்சே, எனக்கு கண்டுபிடிக்க தெரியாதோ?
அதற்கப்புறம் ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய காதலை பரிமாறிக்குவாங்க, ரெண்டு பேரும் நெருங்குவாங்க. பட்டுன்னு CK சரஸ்வதி அம்மா எந்திரிச்சு சத்தம் போட்டோடனே அந்த காட்சி அப்படியே கட்டாகும். நடுவர் அவர்களே, இந்த காட்சி எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால நாம பார்த்தோம், இன்னைக்கு வரைக்கும் அது நம்ம ஞாபகத்தில் நிற்குதுன்னா என்ன காரணம்? அங்க அந்த வசனம் ஒலிக்கும், உதடு பேசாது. அவங்க ரெண்டு பேரும் மௌனமாகவே அந்த வசனத்திற்குரிய அந்த பாவனையை முகத்துல வெளிப்படுத்துவாங்க, கண்கள்ல வெளிப்படுத்துவாங்க. அது எப்பேற்பட்ட நடிப்புங்கிறத பார்த்து ரசிச்சவங்க தான் உணர முடியுமே தவிர பார்க்காதவங்களுக்கு அதை சொல்லி விளக்க முடியாது. அதை எல்லா ரசிகர்களும் பார்த்துருப்பாங்க, அது வேற விஷயம். இப்ப நான் சொல்றது நினைவுக்கு வரும். இதுதான் சார் நடிப்பு. அந்த காதல்ல எப்படி வெளிப்படுத்தணுங்கிறது அவருடைய கண்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அவருடைய கன்னங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அவருடைய இதழ்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அவருடைய நெற்றிக்கு தெரிஞ்சிருக்கு, அவருடைய உடம்புக்கே தெரிஞ்சிருக்கு. மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, இன்னும் ஒரு காட்சி சொல்றேன். அவருடைய உடம்புல ஒவ்வொன்றுமே காதல் காட்சிய, காதல் சுவையை வெளிப்படுத்தக்கூடிய தான். மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, ஒன்று சொல்றேன். அதே தில்லானா மோகனாம்பாள்ல இவர் மறைஞ்சு நிற்பார். அவங்க பாடுவாங்க, மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் என்ன, சிலையழகா மலையழகான்னு பாடிட்டு கடைசியில ஒன்று சொல்லுவாங்க. இவர் பேர் அதுல சண்முக சுந்தரம். இவர் மாதவா, மாயவா, வேலவா, சண்முகான்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த சண்முகான்னு சொன்ன உடனே இவர் முகத்துல வந்த அந்த பிரகாசம், தன் பேரை சொல்லுகிறாளே என்கிற எண்ணத்தினால வந்த ஒரு மகிழ்ச்சி, சிலிர்ப்பு, அதற்கு மேல அந்த உதடு அப்படி கடிச்சு அப்படி வெளியில அப்படி விடுவார் பாருங்க. அது யாராலையும் செய்ய முடியாது சார். காதலை வெளிப்படுத்துறதுல இவ்வளவு நுணுக்கத்தை யாருமே கடைபிடிச்சது இல்லை. அதனாலதான் நம்ம 100 பசுமாடு இருக்கிற இடத்துல கண்ணுக்குட்டி தான் அம்மா யாருன்னு கண்டுபிடிச்சிடும். அதே மாதிரி 1000 பேருக்கு நடுவில் தன் காதலன் யாருன்னு ஒரு காதலி கண்டுபிடிச்சிருவாள். அதைத்தான் அந்த காட்சி சொல்லுது. அதை இவர் உணர்ந்துட்டார் பாருங்க. அதை அந்த உதட்டை கடிச்சு இப்படி விடுவார். அதை நீங்க உணர்ந்தது ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, உணர வச்சிருவார்ல அவருடைய திறமை. அது ஒரு பல்கலைக்கழகம் இல்லையா. ஒன்னு சொல்றேன் நடுவர் அவர்களே, சபாஷ் மீனான்னு ஒரு படம் எவ்வளவோ வருஷம் ஆகி போச்சு. அதுல சித்திரம் பேசுதடின்னு ஒரு பாட்டு பாடுவார் ஒரு குடிசையில. இப்பெல்லாம் கோடிக்கணக்கில் செட்டு போட்டு படம் எடுக்க வேண்டியிருக்கு. ஒரு சின்ன குடிசையில செவுத்துல ஓவியத்தை வரைஞ்சிட்டு பாடுவார். பாடும் போதே அந்த மாலினி அம்மா வந்துருவாங்க. இவர் கவனிச்சிருவாரு. கவனிச்ச உடனே எனது அருமை மீனா, எனது அருமை மீனான்னு சொல்லிக்கிட்டே போயிட்டு சில வசனங்களை சொல்லுவாரு. சொன்ன பிறகு அவங்க, நீ இந்த புஷ்ப கூடையில புஷ்பங்களை மட்டும்தான் எடுத்துட்டு போனியா, என்னுடைய இதயத்தையும் எடுத்துட்டு போனியா? எடுத்துக்கிட்டு போனேன், அதனால தான் கூடை கனமா இருந்துச்சு. அந்த இதயத்தை என்ன பண்ணுனேன், எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன் உங்கள்கிட்ட கொடுக்க. ஐயோ, என்கிட்ட கொடுத்துட போறியா, என்ன நீ விரும்பலையா? இதயமே இல்லாதவரை நான் எப்படி விரும்புறது? அப்படிலாம் பேசிக்கிட்டே வந்த போது கடைசியில எல்லாம் பொய்யான்ற ஒரு சத்தம் கொடுத்த உடனே அந்த கீத்து தட்டிய பொத்துக்கிட்ட உள்ளர ஓடி போய் விழுந்து மூஞ்சியிலெல்லாம் சகதியை பூசிக்கிட்டு ரெண்டு பேரும் அருகில உட்கார்ந்துக்கிட்டு இவங்க அந்த முகத்துல இருக்கிற அந்த சகதியை தொடைப்பாங்க. அப்போ ரெண்டு பேரும் சிரிப்பாங்க சார். அந்த சிரிக்கிற காட்சியை நீங்க பார்த்தீங்கன்னா அதுதான் சார் காதல். அந்த சிரிக்கிற சிரிப்பும் அப்போ அவர் முகத்தில் வெளிப்படுத்துகிற அந்த உணர்ச்சிகளும், இது போல காதலை வெளிப்படுத்துகிற ஒரு கலைஞன் இந்த உலகத்திலையும் இல்லைன்னு நம்ம சொல்லும்படியாது அமைந்ததே. அதைத்தான் சொல்லணும். காதலிச்சா இது புரியும். நீங்களும் காதலிச்சிருப்பீங்களோன்னு எனக்கு சந்தேகம். மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, நீங்களே காதலிச்சிருக்கிற போது நான் காதலிக்கிறதுல என்ன தப்பு? முருகனே முருகப்பெருமானே காதலிச்சவர் தான். அதாவது 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒண்ணு சொன்னா சார், என்னுடைய காதலிய ஒரே ஒரு நாள் நான் சந்திச்ச பிறகு எனக்கு அரை நாள் வாழ்க்கை கூட வேணாம் சார் அப்படின்னா. ஒரு நாள் புனரின் அரை நாள் வாழ்க்கையும் வேண்டலன்னு சொன்னான். அதே போல அம்பிகாபதி படத்துல கடைசியா அந்த 100 பாட்டு பேரின்பத்தை பற்றி மட்டுமே பாட வேண்டும்னு சொல்லி ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டு அவ உட்காந்து பாடிக்கிட்டு இருக்கிறான். 99 பாட்டு பாடியாச்சு. 99வது பாட்டு பாடினோடனே அவ காப்பு செயலையும் கணக்கு பண்ணி 100ன்னுட்டு வந்து அவ முகத்தை காட்டுவா சார். இவனுக்கு தெரியும் 99 தான் பாடியிருக்கேன்னு சொல்லி. 99 பாடி இருந்தாலும் முகத்தை பார்த்த உடனே உலகத்தையே மறந்து தன் சாவையும் மறந்து
உடனே அப்படியே துடிதுடிச்சு எழுந்திருச்சு நின்று அவன் முகத்துல ஒரு பிரகாசமான ஒரு ஒளியை காட்டி சற்றே கலைந்த குழல் சற்றே சரிந்த குழலே துவளேன்னு சொல்லி அவன் பாடுறானே, அந்த காட்சி இருக்க, அம்பிகாபதி பாடுறான் அந்த காட்சி இருக்க, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஐயா அவர்களை தவிர வேற யார் அங்க போட்டிருந்தாலும் அந்த ஒரு சிறந்த ஒரு தோற்றத்தை கொடுத்து முகத்திலையும் கண்ணிலையும் அந்த மலர்ச்சியையும் ஒரு எழுச்சியையும் காட்டி இருக்க முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்து. அதனால காதலுக்கு பத்தி நம்ம சொல்ல ஆரம்பித்தால் எத்தனையோ சொல்லலாம். காதலை வெளிப்படுத்தினதுல தான் நடிகர் திலகம் அவர்களினுடைய மிகச்சிறந்த நடிப்பு திறன் வெளிப்படுகிறது என்பதை எங்கள் அணியினுடைய விவாதமாக வைத்து அமைகிறேன். மிக அருமையாக அன்பழகன் தன்னுடைய கட்சியை இங்கே பேசினார். வீரமே என்ற அணியினுடைய தலைவர் நமக்கு மதிப்புக்குரிய ராஜாராம் அவர்கள் தேசிய வரலாற்றையும் தமிழ் இலக்கிய வரலாற்றையும் மேடையில் சிறப்பாக முழங்குகின்ற பேராசிரியர் ராஜாராம் அவர்கள் வீரமே என்ற அணியை இங்கே பேச வருகிறார். வாங்க சார். அம்பிகாபதி திரைப்படத்தில் மிக அற்புதமாக காதலை வெளிப்படுத்தினார் என்பதை சொன்னீர்களே, அவரை சொல்லுகிற போது யாரும் அம்பிகாபதி கணேசன் என்று சொல்வதே இல்லை. அவரை சொல்லுகிற போதே முழு பெயரையும் சொல்ல வேண்டாம், சிவாஜி என்று சொன்னால் அது அவரைத்தான் குறிக்கும். இது எதனால் வந்தது? மராட்டிய மாமன்னன் மாவீரன் சத்ரபதி சிவாஜியினுடைய வேடத்தில் அவர் நடித்தார். அதுவே அவருக்கு பெயராயிற்று என்றால் வீரம்தான் அவருடைய சிறப்பு பெயருக்கு காரணம். அவருக்கு தெரியும். நாடகத்தையும் சினிமாவையும் விரும்பாதவர் பெரியார். அவர் அந்த நாடகத்தை பார்த்துட்டு அவரே சிவாஜி என்று பட்டம் கொடுத்துக்கிறார்னா பெரியாரையே ஈர்த்துக்கிறார் நடிப்பில், வீர நடிப்பில். ஆமா, அந்த காதல் என்று சொன்னாரே, அதுல நீங்க இன்னொன்று நினைத்து பார்க்கணும். காதலை எவரும் தனியாக காட்ட முடியாது. காதல்ல 2 பேர் இருப்பார்கள். எனவே காதல் நடிப்பில் இன்னொருவருக்கும் பங்கு இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆனால் வீரத்தை வெளிப்படுத்துவதில் முழுக்க முழுக்க இவருடைய பங்குதான் இருக்கும் என்பதுதான் உண்மை. ஏபி நாகராஜன் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியை சொல்வார். சரஸ்வதி சபதம் என்று ஒரு திரைப்படம். அதில் உச்சகட்ட காட்சி என்ன தெரியுமா? அதில் புலவனாக நடிக்கக்கூடிய நடிகர் திலகம் அவர்களை சங்கிலியால் பிணைத்து வைத்துவிட்டு ஒரு யானையை கொண்டு அவருடைய தலையை சிதற வைப்பது போன்ற ஒரு காட்சி. யானை வந்து கொண்டு இருக்கும். அதை ஒத்திகை பார்த்தபோது என்ன நடந்ததா? நடிகர் திலகம் அவர்கள் படுத்திருக்கிற இடத்திற்கு பதில் ஒரு பெட்டியை வைத்திருந்தார்களாம். யானை நடந்து வந்து நில் என்றபோது நிற்காமல் அந்த பெட்டியின் மீது கால் வைத்து அதை நசுக்கிவிட்டது. எனவே இவரிடத்தில் கெஞ்சுகிறார்கள், நீங்கள் நடிக்க வேண்டாம், இன்னொருவரை படுக்க வைத்து இதற்கு ஒரு மாற்று ஆளை வைத்து எடுத்து விடலாம். ஆனால் நடிகர் திலகம் ஒத்துக்கொள்ளவில்லை. அந்த நடிப்பில் உயிர் இருக்காது, நானே நடிப்பேன். ஏபிஎன் சொல்லுகிறார், அன்று நான் எல்லா கோயில்களுக்கும் சென்று அர்ச்சனை செய்தேன். நான் வேண்டாத தெய்வம் இல்லை. யானை நடந்து வருகிறது கம்பீரமாக. கீழே படுத்திருக்கிற இந்த புலவர் ஆவேசமாக பேசுகிறார். நீ யார்? அன்று வியாசன் பாரதம் சொன்னபோது உன்னுடைய கொம்பை ஒடித்து எழுதினாய் அல்லவா? அது உண்மை என்றால் கவிஞனுக்கு நீ மரியாதை தருவது நிஜமாக இருக்குமானால், இப்போது என் தமிழுக்கு நீ மரியாதை கொடுப்பது உண்மையாக இருக்குமானால் நான் ஆணையிடுகிறேன், நில் அங்கே. அவரை மாதிரி நம்மால பேச வராதியா, நில் அங்கே என்று சொன்ன உடனே அந்த யானை உண்மையிலேயே நின்றது மட்டுமல்ல, பின்னால் போயிட்டு தான். ஏபிஎன் எழுதுகிறார், ஒரு மனிதருடைய நடிப்பு மனிதர்களைத்தான் கட்டி போடும் என்று நினைத்தேன். ஆனால் ஒரு கஜராஜனையே இது கட்டி போட்டிருக்கிறது என்பதை நான் அன்று பார்த்து பெருமைப்பட்டேன் என்று சொன்னால் இதுதாங்க வீரத்தினுடைய சிறப்பு. தங்கப்பதக்கம்னு ஒரு படம், அதுல எஸ்பி சௌத்ரியா வருவார் பாருங்க. அவர் கையில் இருக்கக்கூடிய பிரம்பு கூட நடித்திருக்கும். அந்த கம்பீரம். அதுல ஒரு காட்சி, அவருடைய மகன் அவர்தான் திருடி இருப்பார். ஆனால் அந்த பழியை அவருக்கு பெண் கொடுத்த மாமனாராகிய சுந்தரராஜன் ஏற்றுக்கொள்வார்.
எஸ்பி சௌத்ரி இடத்துல வந்து திருடிய பொருள்களை எல்லாம் கொடுத்து விட்டு, ஐயா திருடியது நான், தயவு செய்து நீங்கள் எந்த தண்டனை வேண்டும் என்றாலும் கொடுங்கள். மகேந்திரன் அவர்கள் சொன்னார்களா, இதில் பக்கம் பக்கமாக வசனம் கிடையாது, உங்கள் நடிப்பு மட்டும்தான். அவர் எல்லாம் சொல்லி முடித்த உடனே எஸ்பி சௌத்ரி அவரை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிப்பார். அந்த சிரிப்பில் எது இருக்குன்னு தெரியுமா? ஏளனம் மட்டுமல்ல, ஒரு கம்பீர சிரிப்பு. அந்த சிரிப்பில் என்ன அர்த்தம்? நீ சொன்ன கதையை நம்புவதற்கு நான் ஒன்றும் சாதாரணமானவன் அல்ல என்று ஒரு சிரிப்பு சிரித்துவிட்டு ஒரே ஒரு வசனம் தான் பேசுவார், ரிலீஸ் ஸ்கீம், அவ்வளவுதான். சொல்லிவிட்டு ஒரு பார்வை பார்ப்பார். காட்சி முடிந்தவுடனே மகேந்திரன் தலைக்கு மேல கை வைத்து வணங்கினாராம். ஐயா, நான் பக்கம் பக்கமாக எழுதியிருந்தாலும் சொல்ல முடியாத செய்திகளை எல்லாம் ஒரு ஒற்றை சிரிப்பில் சொல்லிவிட்டீர்களே, இதற்கு மேல் நான் என்ன சொல்வதற்கு இருக்கிறது என்று அந்த கம்பீரம் இருக்கிறது பார்த்தீங்களா? அது அவருடைய இயல்பு. நீங்க அவருடைய சிரிப்புல எத்தனை வகை இருக்குன்னு பார்த்தா தெரியும். நவராத்திரி படத்துல டிஐஜியா வருவார். அப்போது பக்கத்துல சாவித்திரி உட்கார்ந்துருப்பாங்கல்ல, ஒரு தட்டு தட்டிட்டு அடகடகடகடன்னு சிரிப்பாரு. அந்த சிரிப்பு ஒருவித கம்பீரத்தில் இருக்கும். அதே மாதிரி ராஜராஜ சோழன் ஒரு திரைப்படம், அதுல எதிர்நிலையில் நடிக்கக்கூடியவர் நம்பியார். அவர் சாளுக்கிய ஒற்றன். எப்போதுமே ஒரு கபட சிரிப்பு சிரிப்பார். ஆனால் இது ராஜராஜ சோழனுக்கு தெரியாது என்பது போல முதல்ல காட்சி போகும். உச்சகட்ட காட்சி, நம்பியார் கையில ஒரு கோல் வைத்திருப்பார், அதை இவர் பிடுங்குவார். இவர் கையில் வைத்துக்கொண்டு நம்பியார் எப்படி சிரிப்பாரோ அப்படி சிரிப்பார். அந்த ஒற்றருடைய சிரிப்பை சிரித்துவிட்டு அந்த சிரிப்பில வேகம் கூடிக்கொண்டே போகும். கடைசியில ஒரு கட்டத்தில் ஒரு ஆங்கார சிரிப்பு, அந்த ஒரு கம்பீர சிரிப்புல அப்படியே நம்பியார் நடுங்கி பின்னால போய்கொண்டு இருப்பார். கையில வைத்து கொண்டு சொல்வார், உன்னுடைய ஆட்டம் எல்லாம் நான் முதலிலிருந்தே அறிவேன், ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்காகத்தான் காத்திருந்தேன் என்று சொல்லுவார. முதல்ல ஆரம்பிக்கிற சிரிப்பு ஒரு விதம், கடைசியில் அது முடிகிற போது ஒரு ஆவேச சிரிப்பாக முடியும் பாருங்க. அடேங்க அப்பா, அதுக்கு மேல சொல்வதற்கு எதுவும் இல்லை என்பது போல இருக்கும். கட்டபொம்மன்ல தூக்கு மேடைக்கு போவார் பாத்தீங்களா? அந்த காட்சிக்கு போகும்போது ஒரு சிரிப்பு சிரிப்பார். யாரை பார்த்து? முன்னால் இருக்கக்கூடிய அடிபணிந்து நிற்கக்கூடிய ஏனைய சிற்றரசர்களை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிப்பாரே. அந்த சிரிப்பில் ஏளனம் மட்டுமல்ல, எள்ளல் மட்டுமல்ல, தூக்கு மேடையை பார்க்கிற போது கூட ஒரு வீரனுக்கு இது துச்சம் என்று சொல்லுகிற அத்தனை பாவங்களும் அந்த சிரிப்பில் வருங்க. வசனமே கிடையாது, இதுதாங்க சிரிப்பு. திருவிளையாடல் படம் பார்த்திருப்பீங்க. திருவிளையாடல் படத்துல ஒரு ஆவேச சிரிப்பு சிரிப்பார் தெரியுமா? தன்னுடைய மனைவி போய்விட்டு வந்து விட்டதும், கணவன் வீட்டுக்கு போய்விட்டு வந்த பிறகு ஒரு ஆவேசமா ஒரு சிரிப்பு சிரிப்பார். அதுல கோபம் இருக்கும். நான் சொன்னதை மீறி நீ இப்பாறு அவமானப்பட்டு வந்திருக்கிறாயே என்கிற வேதனை இருக்கும். இத்தனையும் காட்டி வெறும் சிரிப்பில மட்டும்தாங்க இத்தனையும் அவர் செய்ய முடியும்னு சொன்னா அதுதான் அவருடைய இயல்பு, சிறப்பு. காதல் எல்லோருக்கும் இயல்பா வரக்கூடியதுங்க. வீரம் என்று சொன்னால் அதனுடைய அடையாளம் அவர்தான். எப்போதாவது உங்களுக்கு நினைவு வருமானால், ராஜபாட் ரங்கதுரையில் பகத்சிங்காக வந்து அவரை சங்கிலி போட்டு இழுத்து நிற்கிற போது அவர் நடந்து வருகிற ஒரு நடை இருக்கும் பாருங்க. நான் பகத்சிங்கினுடைய வாழ்க்கை வரலாற்றை படித்திருக்கிறேன். என்ன தெரியுமா? தூக்கு மேடை ஏறுகிற போது துச்சமாக மதித்து பகத்சிங் சென்றான் என்று அதை அப்படியே கொண்டு வந்திருப்பார். அவருக்கு எவ்வளவு அக்கறை இருந்தது என்பதற்கு ஒரே ஒரு சான்று, ஜூலியஸ் சீசராக நடித்திருப்பார். புரூட்டஸ் அவருடைய மார்பில் குத்துகிற போது யூ டூ புரூட்டஸ் என்று சொல்லிவிட்டு கீழே வருகிறவர் வலிப்பினால் துடிப்பார். காக்காய் வலிப்பு வந்தபோது எப்படி துடிப்பாரோ அப்படி துடித்து உயிர் அடங்குமாறு நடித்திருப்பார். வந்த உடனே முடித்த உடனே டைரக்டர் கேட்டார், ஆமா நீங்க விழத்தான வேணும், வலிப்பு வந்தது மாதிரி எப்படி நடித்தீர்கள் என்று. அதற்கு அவர் சொன்னாராம், சீசரை பற்றி நடிக்க வேண்டும் என்ற உடனேயே அவரை பற்றிய விஷயங்களை கேட்டு அறிந்தேன். அதில் எனக்கு ஒரு செய்தி கிடைத்தது, சீசர் ஒரு வலிப்பு நோயாளி. எனவே அப்படிப்பட்டவர் கத்தியினால் குத்தி இறக்கும் போது இந்த மாதிரி தான் விழ முடியும். எனவேதான் நான் அப்படி நடித்தேன் என்ற போது அது இயக்குனரே நினைத்து பார்க்காத ஒரு நடிப்பல்லவா. இத்தகைய ஒரு இமயம் அவர் ஒருவர்தான். அவர் எல்லா துறையிலும் வெற்றி பெற்றவர். அது காதல், சோகம் எதுவாக இருந்தாலும் சரி, நாங்கள் மறுக்கவில்லை. ஆனால் அந்த கம்பீரம் நம்முனால் கொண்டு வந்து நிறுத்தியது காதலை விட வீரம் என்பதுதான்
அவருக்கு ஏற்றமும் பெருமையும் தருவது நன்றி. எல்லாவற்றிலும் வெற்றி பெற்றார். ஆனால் படத்திலையும் நாடகத்திலையும் தான் அவர் நடித்தார். வாழ்க்கையில் நடிச்சிருந்தா என்னென்னமோ அவருக்கு கிடைச்சிருக்கும். அங்கே அவர் தோற்று போயிட்டார். அவர் வீரத்தை பற்றி ரொம்ப சிறப்பாக சொன்னார். சிவாஜியினுடைய இனத்தை அவரே சொல்லி பெருமைப்பட்டு கொள்வார். நான் மறவண்டா அப்படின்னு. அந்த உணர்ச்சி அவருடைய வீரத்திலேயும் வந்திருக்கிறது என்பதை இவர் சொன்னதில் இருந்து நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். அடுத்ததாக காதலே என்ற அணியில் முனைவர் சுந்தரவல்லி அவர்கள் நன்றாக பேசக்கூடிய தெற்கத்தி பெண் பேச்சாளர். வாங்க. நடுவர் அவர்களே எதிரணியிலிருந்து தலைவர் வந்தார். ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போனார். காதலிக்க 2 பேர் தேவை, வீரத்துக்கு தேவையில்லை அப்படின்னாரு. தனியாக நின்று புலம்புறது இல்லை வீரம். காதலுக்கு 2 பேர் தேவைன்னா வீரத்துக்கு ஒரு 5 பேராவது தேவை. அதுலேயும் பார்த்தீங்கன்னா வீரவசனம் பேசுகிற சிவாஜி எல்லா காட்சிகளிலும் ஒரு 4 பேர் 2 பேர் 3 பேர் ஒருத்தர் நிற்கும் போது தான் தன்னுடைய வீரத்தை காட்டுகிற செழுமையான வசனங்களை எல்லாம் அவர் அடிச்சு பின்னி பேத்திருப்பார். ஆனால் இங்கே வந்து பார்த்தா காதலுங்க. சிவாஜியினுடைய படங்களை பார்த்த பிறகுதான் காதலில் இத்தனை வெரைட்டி இருக்கானே எனக்கு தெரியும். எத்தனை காதல் காமிச்சிருக்கிறாரு. துருதுரு காதல் பார்க்க முடியும். 3 சிவாஜி நடிச்சாருன்னா அப்பா சிவாஜி ஒரு மாதிரி அமைதியாக இருப்பார். மகனா வர்ற சிவாஜி துருன்னு ஓடி ஓடி காதலிப்பார் பாருங்க. துருதுரு காதல், அடக்கமான காதல், கம்பீரமான காதல், அமைதியான காதல், நெகிழ்ச்சியான காதல், இன்னொன்று புதுமையான காதல். எனக்கு தெரிந்த தமிழ் சினிமாவில் வாத்தியார ஒரு பொண்ணு காதலிக்கிற மாதிரி தைரியமாக முத நடித்தது சிவாஜி தான். நான் வந்து மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற உசிலம்பட்டி பகுதி என்னுடைய சொந்த ஊர். எதனால இதை நான் முதல்ல சொல்கிறேன் அப்படின்னா, பையன்கள்லாம் காதலிச்சா காதலுக்கு மரியாதை, அப்பாக்கள் காதலித்தால் முதல் மரியாதை என்று தமிழகத்தில் முதலாக ஒரு சூத்திரத்தை சொல்லிக் கொடுத்தவர் சிவாஜி. 50 வயசு ஆட்களுக்கெல்லாம் அதை பார்த்த பிறகு காதல் அப்படியே பொங்கி வந்தது. நமக்கும் சான்ஸ் இருக்கு அப்படின்னு ஒரு வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை உருவாக்குனதே சிவாஜி தாங்க. நீங்க பாத்தீங்கன்னா முதல் மரியாதை படம் ரொம்ப கிளாஸா ஓடின படம். நீங்க முன்னுரையிலே கூட ரொம்ப அழகா சொன்னீங்க. அதுல ஒரு காட்சியில வருவாரு. அந்த பெரிய திருமணத்திற்கு முன்னாடி ஒரு காலத்துல மாப்பிள்ளை கல்லுன்னு தூக்க சொல்ற வழக்கம் மதுரை பகுதிகளில், தென் மாவட்ட பகுதிகளில் இருந்திருக்கு. அந்த மாப்பிள்ளை கல்லு ஒன்று கிடக்கும். கிடந்தோன்னே என்னையா இது அப்படின்னு சொல்லிட்டு ராதா வந்து பேசுவாங்க அவங்ககிட்ட. இது மாப்பிள்ளை கல்லு, இதை தூக்குனா கல்யாணம் முடியும். அந்த உரையாடல் போயிட்டு இருக்கோம். உடனே இவர் சொல்லுவார், இதை நான் தூக்குறேன், என்னைய கட்டிக்கிறியா கேட்பார் பெரியவர். இதை தூக்குறேன், என்னைய கட்டிக்கிறேன். உனக்கு ஆசை தான் அப்படின்னு. இல்லை நான் தூக்குறேன், நீ கட்டிக்கிறியா? வேணாம்ல, நீ வந்து இடுக்கில் மாட்டிக்கிட்ட எலி மாதிரி என்கிட்ட காதலில் மாட்டிக்குவ, வேண்டாம் தப்பிச்சு போ, உனக்கு பொழப்பு இருக்கு அப்படின்னு. இந்த அவத்த பேச்சுக்கு 1000 காரணம் இல்லை, நீ மட்டும் தூக்கியா, நான் உன்னை கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள போயிடும். போனோடனே ஒரு 2 நிமிஷம் முத்தும் பார்ப்பாரு சிவாஜி. பார்த்துட்டு அந்த கல்லை ட்ரை பண்ணி அப்படி கையில் கொஞ்சம் தூரம் தூக்கிடுவார். தூக்கிட்டு கீழே போட்டுட்டு அப்படி சுற்றி பார்த்துட்டு இந்த படத்தினுடைய ஒவ்வொரு காட்சியிலும் அந்த பெண்ணை நினைக்கும் போதெல்லாம் இந்த கல்லை வந்து லேசாக தூக்கிட்டு ஒரு கட்டத்தில் தூக்கியே போட்டுருவார். இந்த காதலை நுட்பமாக அந்த இடத்துல காட்டியிருப்பாரு சிவாஜி. அந்த வயதுக்கு ஒத்த காதலை ரொம்ப அழகா இருப்பானு. அதில் ஒரு நெருக்கமான காட்சியை விட ஒரு மனசை உருக்க வைக்கிற காட்சி எது தெரியுமா? மனைவி போற போக்கில் இவருக்கு சாப்பாடை கூட அப்படி ஒரு ஒட்டாகையில் அப்படி செந்தி போட்டுட்டு அப்படி சாப்பாடை போடுவா. ஆனால் காதலிக்கிற ஒரு பொண்ணு சாப்பாடு எடுத்து வைப்பா, ஒரு ஈயத்தட்டு, அதில் பருக்கையா இருக்கிற முத்தான சோறு, அந்த சோத்து மேலே 2 மீன். நீங்க மீன் சாப்பிடுவீங்களா? பார்த்துருக்கீங்க. நாங்கள் ஏன்னா உசிலம்பட்டி ஏரியாவில் காரசாரமாக மீன் வைப்பாங்க. அதை வச்சுட்டு அதை ஒரு கை எடுத்து சாப்பிட்டுட்டு, எங்கள் ஆத்தா 2 மிளகா போடுவா, நீ 4 மிளகாயை பிச்சு போட்ட, கொஞ்சம் கார தூக்கலாக இருக்குது ஐயா, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீன் எடுத்து வாயில் வச்சு அப்படி இழுப்பாரு பாருங்க. தமிழ்நாடே அதுக்கப்புறம் மீன் குழம்பு அதிகமாக சாப்பிட்ருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அப்படி ஒரு அழகான காட்சி. அந்த காதலை கூட காமமே இல்லாமல்
ஒரு அழகான ஒரு கவிதையாக கொண்டு போய் சேர்த்த முதல் மரியாதை படம் இருக்கு பாருங்க நடுவர் அவர்களே. அந்த ஒரு வெள்ளை முடியை எடுத்துட்டு அதுல 4 பாசியை கோர்த்து வச்சுட்டு போற ஒரு காட்சியாக இருக்கட்டும், கடைசியில வந்து சாக போற தருவாயில அவ காலு பட்ட உடனே இழுக்கிற அந்த மூச்சினுடைய அந்த கடைசி இழுப்பா இருக்கட்டும், காதலை இவ்வளவு அழகா சொல்ல முடியும் அப்படின்னா அந்த சிவாஜியினுடைய அந்த காதல் நடிப்புலங்க. அவர் வீர வசனம் நான் கூட பேசுவீங்க, அது வேற விஷயம். கொஞ்சம் சத்தமா பேசுனா வசனம்னு தமிழ் சினிமாவே நம்புது, அது வேற. ஆனா காதலை அந்த உணர்வோடு பதிவு வைக்கிறதுக்கு இன்னைக்கு பிறந்து வரணும் சிவாஜி மாதிரி. இன்னொரு படம், நிறைய படத்தை நான் சொல்லிட்டே போவேன். இந்த வியட்நாம் வீடுன்னு ஒரு படம் சார். எங்க அம்மாவும் நானும் ஒரு முறை உட்காந்து ஒரு பாடல் காட்சியை பார்க்கும்போது 2 பேரும் அழுதோம். எங்க அப்பாவை நினைச்சுக்கிட்டு அம்மா அழுதாங்க, அம்மாவை பார்த்து நான் அழுதேன். அந்த காட்சி என்ன தெரியுமா, எல்லாம் பிள்ளை குட்டி அத்தனை விட்டுட்டு போயிருங்க. எங்க பக்கத்து வீட்டு தாத்தாட்ட நான் கேட்கிறேன், 70 வயசு தாத்தா, தாத்தா ரொம்ப நாள் அவங்கள பார்க்கலையே, மூத்த சன்னு உங்களை வச்சு காப்பாத்துறாரா இளைய சன்னு வச்சு காப்பாத்துறாரான்னு கேட்டேன். மூத்த சன்னும் காப்பாத்தல, இளைய சன்னும் காப்பாத்தல தாயி, பென்ஷன் தான் காப்பாத்துதுன்னு. அந்த முதியோர் வீட்டில் இருக்கிற அந்த காட்சியை சிவாஜி அப்படியே அந்த வியட்நாம் வீடு படத்துல காமிச்சிருப்பாருங்க. என்ன செய்வார், கடைசியில் பிள்ளை குட்டி எல்லாம் சொத்துக்காக கூட இருந்துட்டு எல்லாம் விட்டுட்டு போயிடும். போன பிறகு தன்னுடைய மனைவியும் அவர் மட்டும் இருப்பாங்க. அந்த பொண்ணு மடியில் படுக்க வச்சுட்டு சிவாஜியினுடைய தலையை கோயுதி விட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அவர் ஒரு பாட்டு பாடுவார் பாருங்க, பேருக்கு பிள்ளை உண்டு பேசும் பேச்சுக்கு சொந்தம் உண்டு, என் தேவையை யார் அறிவாய், உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும் பாட்டு வரும். இந்த என் தேவையை யார் அறிவான்னு சிவாஜி சொல்லிட்டு ஒரு கேப் விடுவாருங்க. அந்த பத்மினி முகத்துல 1000 கேள்வி வரும். அப்ப நான் உன்னை புரிஞ்சுக்கலையா, இந்த வாழ்க்கையில நான் உன்னை புரிஞ்சுக்காம வாழ்ந்துட்டேனா, உன் தேவை எனக்கு தெரியாமலே போச்சா அப்படின்னு ஒரு பார்வையை அந்த கண்ணீரோட இருக்கிற பத்மினியோடைய கண்ணில் தெரியும் போது அந்த கையை அழுத்தமா பிடிச்சிட்டு சிவாஜி சொல்லுவாரு, உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும்னுவாரு. இந்த காட்சிக்கு அழுகாத தமிழ்நாட்டில் இருக்கிற தம்பதியை ஒருத்தரை காட்டுங்க சார், நான் இப்படியே போயிடுறேன் வெளியே. அந்த காட்சி உருக்கமா இருக்குங்க. வயோதிக பருவத்திலே பிள்ளைகளால புறக்கணிக்கப்பட்ட பெத்தவங்க ஒரு சமயத்துல அந்த பாட்டை பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, மனைவியை இறுக்கமா பிடிச்சுக்குவாங்க. பாரதிதாசனுடைய முதியோர் காதல் எனக்கு ஞாபகம் வந்துச்சு சார் அந்த பாட்டை பார்க்கும்போது. புதுமலர் அல்ல அவள், காய்ந்த புற்கட்டை அவள் உடம்பு, சதிராடும் நடையால் அல்ல அவள், தள்ளாடி விழும் மூதாட்டி, கண்கள் குழிகள் முகம் வரல் நிலம், இருப்பினும் எது எனக்கு இன்பம் அளிக்கிறது தெரியுமா, அவள் இருக்கின்றாள் என்பதொன்றே இன்பம் சொல்றாங்க பாருங்க. 70 வயது மூதாட்டிக்கும் 70 வயது தாத்தாக்கும் வருகிற காதலை சிவாஜி போகிற போக்கிலே அந்த ஒரு காட்சியில ஒரு பாடல் காட்சியில் நடிக்கிறாரு பாருங்க. காதலை இப்படியெல்லாம் பேச முடியுமா அப்படின்னு எனக்கு ஒரு தோணும். அதை விட இன்னொரு பெரிய விஷயம் இருக்கு சார். சிவாஜி இளமையா வருகிற காதல்னா ஒருவர் நிறைய படத்துல வந்திருக்கிறார், நிறைய காட்சி சொல்ல முடியும். கிராமத்துல இருக்கிற படித்த இளைஞனாக ஒரு விவசாயம் பார்க்குற ஒரு இளைஞனா ஒரு அவருக்கு சரியான ஜோடியாக செல்வி ஜெயலலிதா அவர்கள் நடிச்சிருப்பாங்க. சரியான கெமிஸ்ட்ரி இருக்கும் அந்த படத்துல. அந்த அம்மா அவ்வளவு அழகான நல்ல படித்திருக்கக்கூடிய ஒரு இளைஞியா யுவதியா வருவாங்க. இவர் நல்ல இளைஞனா நல்ல கட்டுமஸ்தான உடம்போடு விவசாயம் பார்த்துட்டு இருக்கிற ஒரு இளைஞரா வருவார். மூக்கையன் அவர் நடிச்சிருப்பாருங்க. அப்படி எடுத்து கொண்டைய போட்டுட்டு சிவாஜி வந்து நிற்கும் போது தியேட்டரே ஒரு 10 நிமிஷம் கைதட்டும், அவ்வளோ அழகா வந்து நிற்பாரு. இந்த 2 பேரும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வீட்டிலேயே வளர்ந்து தன்னை கட்டிக்கிறோம்னு நினைச்ச அத்தை பொண்ணு ஒன்று இருக்கும். அது ஏங்கி போய் பார்க்கும், மாமா நீ என்னை விட்டுட்டு கட்டிட்டு போயிட்டீங்களா அப்படின்னு. ஒரு திருவிழாக்கு சித்ரா பௌர்ணமிக்கு ஊரே கூடி நின்று அந்த பௌர்ணமியை கொண்டாடிக்கிட்டு இருக்குங்க. இந்த பொண்ணு மாத்திரம் தனியா போய் நிற்கும். அப்போ இவர் மனசுல சின்னதா வருத்தப்பட்டுட்டு, அத்தை பிள்ளைங்களை கேலி பண்றது கிராமத்துல வழக்கம் இல்ல, அப்ப சொல்லுவாரு, என்ன பெருசு பெருசா பெரிய நகைகள் நட்டெல்லாம் பெருசா அழகா, ஒரு 5-6 ரூபாய்க்கு உனக்கு மணிமாலை போட்டிருக்கடி, அது எப்படி தெரியுமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. 5-6 ரூபாய்க்கு மணிமாலை உன் கழுத்துக்கு பொருத்தமடி, நம்மூரு மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வருத்தமடி. எங்க ஊர் மீனாட்சி அழகி, நான் மதுரைக்காரி இல்லையா, எங்க ஊர் மீனாட்சி அழகி, எங்க ஊர் மீனாட்சி அவளை பார்த்தா கூட வருத்தப்படுவாள், இத்தனை அழகா இருக்காளே 2 ரூபா மணிமாலைக்கு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த பிள்ளைய கேலி பண்ணி சமாதானப்படுத்துகிற சிவாஜியை பார்க்கிற பொழுது அப்படி இருக்குங்க. ஒன்னே ஒன்று சொல்லிட்டு நான் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வசந்த மாளிகை படம் எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்கலைங்க. ஒரு குடிகாரன், வாழ்க்கையில எந்த லட்சியமே இல்லாத ஒரு இளைஞன், வாழ்க்கையை அனுபவிக்கணும்னு நினைக்கிற பணக்கார குடும்பத்துல பிறந்த லட்சியம் இல்லாத ஒரு இளைஞனாக இவ்வளவு தத்ரூபமா நடிக்க முடியுமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குங்க. அதுல ஒரு காதல் காட்சி, பெரிய மாளிகை கட்டிடுவார்.
அந்த பெரிய மாளிகை கட்டிட்டு அதுல ஒரு காதல் காட்சியில வந்து நிப்பாரு பாருங்க, அந்த அம்மாவை கூட்டிட்டு போயிடுவாரு. அது வரைக்கும் காதலை சொல்லல. இவ்வளோ பெரிய மாளிகையை பார்த்தோன்னே அவர் சொல்லுவாரு, இறந்து போன ராணிக்காக கட்டிய சமாதி இல்லை, இறந்து போன ராணிக்கு கட்டப்பட்ட சமாதி இல்லை, இது உயிரோடு இருக்கிற என் காதலிக்கு கட்டிய வசந்த மாளிகை. அவர் சொல்லும் போது அதுல ஒரு காதல் அப்படி பெருமிதமா நிற்கும். அதோட சொல்லியிருந்தா பரவாயில்ல, இது சமாதி இல்லை சன்னிதானம் என்று சொல்லுவார். காதலை இவ்வளவு ஒழுங்குபட சொல்லிட்டு அந்த பொண்ணு யாரு பாக்கியவதினோடனே அந்த அறையை காமிச்சு போய் பார்க்க சொல்லுவார். உள்ள போய் பார்த்துட்டு வெளியே வர பொண்ணுக்கான அந்த ஆனந்தம் இருக்கு பாருங்க, அந்த பாட்டிலையும் வச்சு கிளப்பியிருப்பாங்க நடுவர் அவர்களே. அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கும் இளைஞன், ஒரு காதல்ல தோத்து போன இளைஞன் சொல்ற வசனம் என்ன தெரியுமா? காதலே போ 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 அப்படின்னுவான். காதலே வா வா வான்னு இன்னைக்கு படிக்கிற காலேஜுக்கார பையனும் சொல்றானா? இந்த வசனத்தை நிலைநிறுத்தி விட்டு சொல்லுவாரு, எழுதுங்கள் என் கல்லறையில் இவன் இரக்கம் இல்லாதவன் என்று, பாடுங்கள் என் கல்லறையில் இவர் பைத்தியக்காரன் என்று சொல்ற வசனம் இருக்கு பாருங்க. காதலை இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் கூட சொல்லி மகிழ்வதற்கு வசதியான ஒரு விஷயமாக சிவாஜி எடுத்து வச்சிருப்பாருங்க. ஒன்னே ஒண்ணு, எல்லா நடிகர்களும் நடித்து பேர் வாங்கி இருக்கலாம், ஆனால் விரல் நுனியிலிருந்து மீசையும் புருவமும் கூட ஒரு நடிகனுக்கு நடிக்கும் என்றால் அது சிவாஜி கணேசனுக்கு மட்டும்தான் என்று தமிழகத்துல பெயர் வாங்கி இருக்கிறார் என்றார். அவர் வீரவசனம் நடிப்பு நிச்சயமாக பெரிய விஷயம். ஆனால் அதையும் தாண்டி இத்தனை காதலை, இத்தனை உணர்வை இத்தனை ஆழமாக காட்ட முடியுமா என்று சிவாஜியின் மீது ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயமாக இந்த காதல் இருக்கிற காரணத்தினால், காதல் தான் சிவாஜி கணேசனை இன்னும் ஒருபடி தூக்கி நிறுத்திய நடிப்பாக இருக்க முடியும் என்று என் சிற்றறிவுக்கு எட்டிய வாதத்தை வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு இளமையான பெண் காதலை பற்றி பேசுறதுக்கு கூச்சப்படுவாங்க. ஆனால் நம்முடைய சுந்தரவல்லி அவர்கள் காதலை பற்றி பேசுறதுக்கு யாரும் கூச்சப்பட தேவையில்லை என்பதை வெளிக்காட்டுகிறார் போல தூரத்தில் இருந்து ஒரு பார்வையாக பார்த்த அந்த அற்புதமான வர்ணனையை நான் பாராட்டுகிறேன். நீங்கள் துணிச்சலாக காதலை பேச வந்ததே பெரிய விஷயம். அதற்கு மேல் அதில் காயப்படாமல் பேசினது பெரிய விஷயம். பாராட்டுக்கள். அடுத்ததாக இந்த வீரமே என்ற அணியில் வளர்ந்து வரும் இளைய பெண் பேச்சாளர்களில் சிறப்பாக பேசி வருகின்ற முனைவர் சங்கீதா அவர்கள் பேசுவார்கள். மிக அருமையான தலைப்பு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய நடிப்பிலே மக்கள் மனதை கவர்ந்தது, பெரிதும் கவர்ந்தது அவருடைய காதலா இல்லை வீரமா என்று ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். ஐயா அவர்கள் ஆரம்பத்தில் எதிரணியிலிருந்து வந்து சொல்லும் பொழுது சொன்னார், ஆரம்பத்தில் சிவாஜி கணேசன் துறைக்கு வந்த காலத்தில் நாடகங்கள் பெரும் பங்கு எடுத்துக்கொண்டது, அதனால் வீர வசனங்களுக்கு ஒரு மவுசு இருந்தது. அதற்கு பிறகு வந்த படங்கள் எல்லாம் குடும்ப படங்களாக இருந்தது. அதுக்கப்புறம் எங்க வீர வசனம் ஜெயிச்சிச்சுன்னு கேட்டார். இப்போ அவர் வீர வசனம் பேசின மாதிரி அதுக்கு அடுத்த தலைமுறை வீர வசனம் பேசுவதற்கு வரவில்லை என்பதுதான் உண்மையான செய்தி. அவரை போல் வீரவசனம், ஒரு வீரமான நடை. அவர் ஒரு திருவிளையாடல் படத்துல அவர் மீனவ பெண்ணை மணந்து கொள்வதற்காக அவர் நடந்து வருகிற நடையை ஒரு 5 நிமிஷம் காட்டுவாங்க தொலைக்காட்சியில. அத மாதிரி ஒரு நடையை இன்னைக்கு ஒரு நடிகனால நடிக்க முடியுமான முடியாது. அப்படி ஒரு அருமையான காட்சியிலே நடித்தவர். அம்மா அவர்கள் எதிரில் பேசும்பொழுது சொன்னார்கள், மீசை முடி கூட நடிக்கும் என்றால் அது சிவாஜி கணேசனுக்கு மட்டும்தான் சொன்னாங்க. ஆனா எல்லா உடம்பில் எல்லா பகுதிகளும் அவருக்கு நடிக்கும். ஆனால் அவர் பேசிய மொழி கூட அவருக்கு நடித்து கொடுத்தது என்றால் அதுதான் அவருக்கு கிடைச்ச பெருமை. இன்னும் சிறப்பா சொல்லணும்னா, எல்லோரும் தமிழ் படித்தவர்கள் இங்கே வந்திருக்கிறோம். எங்களுக்கெல்லாம் தமிழின் மேல் மிகவும் ஆர்வம் வந்தது என்றால் அந்த சிவாஜி கணேசன் அவர்கள் பேசிய மொழி நடை எங்களை ஈர்த்தது என்பதுதான உண்மை.
வண்ணத் தமிழழகு அதை வாசிக்கும் போதழகு, முத்துச்சரம் போலே அதை தொடுத்து வைக்கும் திறமழகு, சொல்லழகு பொருளழகு செந்தமிழை செதுக்கையிலே செல்லும் மொழி நடையழகு, மொத்தத்தில் தமிழழகு. சிவாஜி கணேசனுடைய நடிப்பில் அவருடைய வீர வசனம்தான் அவருக்கே அழகு என்பதுதான் உண்மையான விஷயம். நாங்கள் வஉசியை பார்த்ததில்லை, வீரபாண்டிய கட்டபொம்மனை பார்த்ததில்லை, கர்ணனை பார்த்ததில்லை, அப்பரை பார்த்ததில்லை, பகத்சிங்கை பார்த்ததில்லை. ஆனால் அத்தனையும் சிவாஜியை பார்த்து இவர்கள் இப்படிதான் இருப்பார்கள் என்கிற ஒரு படிப்பினையை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது அவருடைய நடிப்பு மட்டும்தானே. காவியங்கள் சொல்ல முடியாததை ஓவியங்களால் மட்டும் சொல்ல முடியும். நடிப்பிலே ஓவியமாக திகழ்ந்தவர் சிவாஜி கணேசன் அவர்கள். இலக்கியத்திலே படித்து தெரிந்து கொள்ள முடியாததையெல்லாம் சிவாஜியினுடைய நடிப்பிலே பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் என்று நடிப்பை ஒரு பாடமாக நடத்தி காட்டியவர் சிவாஜி கணேசன் அவர்கள். சினிமா துறையிலே மிகப்பெரிய விருதுகளை எல்லாம் வாங்கின கவிஞர் வைரமுத்து அவர்கள் தன்னுடைய கவிதையிலே குறிப்பிட்ட செய்தி என்ன தெரியுமா? ஒரு மனிதனுடைய உடலுக்குள்ளே வஉசி, ஒரு மனிதனுடைய உடலுக்குள்ளே கட்டபொம்மன், ஒரு மனிதனுடைய உடம்புக்குள்ளே பகத்சிங், ஒரு மனிதனுடைய உடம்புக்குள்ளே வீரபாண்டிய கட்டபொம்மன், ஒரு மனிதனுடைய உடம்புக்குள்ளே அப்பர், இத்தனை பேரும் இங்கே செத்து கிடக்கிறார்கள் என்று கவிதை எழுதினார். ஒரு மனிதன் இறந்து போன போது அத்தனை கேரக்டர்களையும் அத்தனை கதாபாத்திரங்களையும் நினைத்து பார்க்க முடிகிறது என்று சொன்னால், சிவாஜி கணேசன் என்றவுடன் நமக்கு அந்த வீரபாண்டிய கட்டபொம்மனில் பேசிய வசனம் நம் நினைவுக்கு வருகிறதே தவிர காதல் காட்சி நமக்கு நினைவுக்கு வரவில்லை. சிவாஜி கணேசன் அவர்கள் நடிக்காத கதாபாத்திரங்களே அல்ல, எல்லா பாத்திரங்களிலும் அவர் நடித்திருக்கிறார். ஆனால் வீர காட்சிகளில் அவர் நடித்த நடிப்பு தான் சிவாஜி கணேசனை பற்றி நாம் இன்றளவும் பேசுவதற்கு காரணமாக இருக்கிறது என்கிற காரணத்தினாலே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய வெற்றிக்கும், அவர் மக்கள் மனதிலே போய் இடம் பிடிப்பதற்கும், அவர் தமிழ் துறை திரைத்துறை வரலாற்றிலே தடம் பதித்ததற்கும் முக்கியமான காரணமாக இருந்தது அவர் பேசிய வீர வசனங்கள் தான் என்று சொன்னால் அதற்கு மிகையாகாது என்று சொல்லி நடுவர் அவர்கள் எங்களுக்கே தீர்ப்பு தருவார் என்ற நம்பிக்கையில் வாய்ப்பு கொடுத்த நல்ல இதை எங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு காட்சியை பற்றிய எதிர்கருத்துகள் வந்தது. இந்த கட்சியில் சுந்தரவல்லி சொன்னார்கள், அந்த முதல் மரியாதையில் அந்த கல்லை தூக்குனாரு, அந்த அம்மா இல்லாத போதும் வந்து தூக்கி பார்க்குறாரு அப்படின்னு சொன்னாங்க. அதை தூக்குறது வீரம்மா காதலான்னு இவங்க மறுத்தாங்க. ரெண்டு பேருக்கும் இடையில் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அது சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட். ஒரு ஆண்மகன் ஒரு பெண் தன்னை விரும்பவில்லை என்றவுடன் என்ன பாடுபடுவான் என்பதை காட்டுவதற்காக அந்த கல்லை தூக்கி மறுபடியும் தூக்கி நான் ஆண் என்று காட்ட வேண்டும் என்று முயற்சிக்கின்ற ஒரு சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட். அது ரொம்ப இது டைரக்டர் டச்சாக இருக்கலாம். அதனால் என்ன ஒரு டைரக்டரை வச்சுக்கிட்டு சொல்லணும் இல்லையா, அதனால் சொல்கிறேன். யார் டச்சாக இருந்தால் என்ன, நம்ம டச் பண்ணுது அது, அதான் முக்கியமானது. இப்பொழுது இந்த இரண்டு அணிகளிலே காதலே என்ற அணியில் சிவாஜியோடே நடித்து சிவாஜியை பார்த்து அனுபவித்த மதிப்புக்குரிய நண்பர் விஜய் கிருஷ்ணராஜ் அவர்கள் பேச வருகிறார்கள். வாங்க. உண்மையிலேயே சிவாஜி சாருடைய ஆற்றலில் காதல் தானே தலை சிறந்தது. நான் கழுத்துன்னு எழுதிட்ட காரணத்தினால வீரந்தாங்கிறதோ ஒரு வீரபாண்டிய கட்டபொம்மனா நடிச்சிட்டதுனால அது வீரமிக்க இதாக சிவாஜின்னு நினைச்சோம்னா, அனலைஸ் பண்ணி ஒரு டைரக்டரா ஒரு எழுத்தாளனா அவர் கூட நடித்தவன 5 படம் நான் அவர் கூட பண்ணிட்டேன். கல்தூன் படம் கதவசனம் எழுதி, அப்புறம் சிம்ம சொப்பனத்தை டைரக்ட் பண்ணி, அப்புறம் தாய்க்கு ஒரு தாளத்தில் வசனம் எழுதி நடித்து, மீதி 2 படங்கள் வசனம் எழுதி 5 படங்கள் அவர் கூட ஒரு கதாசிரியராகவும் ஒரு இயக்குனராகவும் ஒரு நடிகனாகவும் கூட இருந்து பார்த்துட்டேன். காதல் காட்சிகளில் அவருக்கு நிகராக நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, அவர் குறிப்பாக நாடகத்தில் பெண் வேஷம் போட்டவர். அவர் பெருசாக வீரமான நடிகனா இப்படி இந்த கைவீசி மிலிட்ரி நட தான் வீர நடிகை தான் பொதுவான இந்த காலகட்டத்தில் அவர் அந்த பெண் தன்மையும் நளினத்தன்மையை நடையில் சேர்த்த ஒரே காரணத்தினால தான் அவருடைய நடை பெருசாக பேசப்பட்டதை தவிர, நீங்கள் நினைக்கிற மாதிரி வீரமாக கைவீசி வீரம் என்பது இப்படி மிலிட்ரி மாதிரி நடந்து வர்றதான் வீரன்னு சொல்லப்பட்ட காலகட்டத்தில் இன்று வரைக்கும் கூட அவர் ஒன்று தான் பெண் தன்மையை நடிப்பில் மிக்ஸ் பண்ணார். யாருக்கும் தெரியாது அந்த சூத்திரம். அவர் நடையில் ஒரு அழகு இருந்தது சொன்னால் அது பெண் தன்மை இருந்தது. அந்த நளினத்தை அதில் மிக்ஸ் பண்ணார். அந்த கண்ணில் பார்க்குற பார்வையில் அவர் இன்னும் சொல்ல போனால் மனோகராவில் அவர் பையனாக நடித்தார் படத்தில், நாடகத்தில் அவர் பத்மாவதியை நடித்தார்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறார்.
ஸோ அவர் பெண் தன்மை மிகுந்த கேரக்டரில் நாடகத்தில் நடித்ததுனால தான் அவர் பின்னால் வந்த எல்லா விஷயங்களையும் அந்த நளினத்தை மிக்ஸ் பண்ணார். வீரவசனம் பேசுகிற இடத்துல கூட நளினத்தை தான் மிக்ஸ் பண்ணியிருப்பார். ஸோ அதனால் காதல் காட்சிகளில் நீங்கள் புதையல்னு ஒரு படத்தில் நீங்கள் பாருங்கள், பத்மினி கூட ஒரு பாட்டு பாடுவார். ஒரே ஒரு பாட்டு சீன் மட்டும் பாருங்கள். அதில் வந்து ஒரு டான்ஸ் மாஸ்டரே இல்லாமல் ஒரு காதலன் காதலி எப்படி வந்து அந்த பீச்சில் விளையாடுவாங்க ஆடிப்பாடிங்கிறதை காட்டுற காட்சியாகட்டும். அவருக்கு உதாரணமாக சொல்லப்போனால் எத்தனையோ படங்கள், அது எல்லாமே நீங்கள் நுணுக்கமாக பார்த்தீங்கன்னா அது தெரியும். இது ஒன்றுனா நான் அவங்க மாதிரி பட்டியலிட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, நினைப்பு இல்லை. இருக்கிறதுலே நளினமான சுவையான நடிப்பு என்பது ஏன் சொல்லப்போனால் நான் சிம்மசோப்பனம் படம் டைரக்ட் பண்ணும்போது என்னடா பிரபுக்கிட்டலாம் வசனத்தை கொடுத்துட்டு அவர் 2வது படமா 4வது படமா பிரபு ராதாவுக்கும் அவருக்கும் காதல் வசனம் என்னடா சீன்லாம் கொடுத்துட்டியா அவங்க அப்படி என்ன கவுண்டர் என்ன கொஞ்சம் செல்லமாக கூப்பிடுவார். என்ன கவுண்டரை கொடுத்துட்டியா அவனர் எல்லாம் கொடுத்துட்டேங்க வசனம்லாம் இப்போ உங்கள் கூட பேசுகிற ஆப்போசிட்டில் பேசுகிற அந்த சீரியஸான வசனத்தை கொடுத்துருக்கேன். போடா பைத்தியாரா, இருக்கிறதுலே கஷ்டமானது அந்த லவ் சீன் தான்டா. அவன் அங்கே தான் கோட்டை விடுவான். நீ பேசாமல் வந்து அந்த சீனை எடுத்து ராதாவுக்கு அவனுக்கு இருக்கிற சீனை கொடுறான்னு சொல்லினார். ஸோ நான் அந்த சீனை தான் எடுத்து மாற்றி கொடுத்தேன் நான். ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து அதே ராதா கூட இது என்ன இப்படி சொல்கிறாரு, காதல் காட்சி தானே ரொம்ப எளிமைன்னு சொல்லுவாங்க, அது என்ன இது லவ் தானே பெருசாக என்ன பெரிய விஷயம் அப்படின்னு நினச்சா அதுதான் ரொம்ப கஷ்டமானதுன்னு சொல்லி அதை வந்து என்ன இவ்வளோ போய் சிறப்பாக சொல்கிறாரு காதல் காட்சிக்கு, இது என்ன பெருசு, இது ஒன்று கத்தி பேசி உணர்ச்சிகரமாக பேசுறதுக்கு உண்டான தன்மை இந்த காதல் காட்சிக்கு உண்டான்னு சொல்லும்போது அப்புறம் பின்னால் வந்து அவரே முதல் மரியாதையில் அதே ராதா கூட நடித்த நடிப்பு எல்லாம் பார்க்கும்போது அவர் காதலுக்கு அதனுடைய கதாபாத்திரத்தினோட தன்மைகளும் நிறைய கதாபாத்திரங்களும் வல்லையே தவிர அவர் அந்த காதல் காட்சிகள் வரும்போது அவர் கொடுத்த நடிப்பு வீரத்தில் கொடுத்ததை விட அதிகம் என்று சொல்லி கட்டாயம் காதலுக்கு தான் அளவுல வந்து வீரம் அதிகமாக வெளிப்பட்ட படங்கள் நிறைய இருக்கலாம். ஆனால் காதல் காட்சிகள் குறைவான படங்களாக இருந்தாலும் கூட ஆனால் அப்படிப்பட்ட படங்கள் அவர் காட்டின நடிப்புக்கு நிகர் வேற யாரும் இல்லைன்னு சொல்லி இந்த நிச்சயமாக இந்த ஆடையை மறந்து அவரோட தாடியை மறந்து அவருடைய உடையை மறந்து இந்த காதலுக்கு தான் அவர் ஓட்டு போட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. எல்லாத்தையும் மறப்பது தான் நடிப்பு. நானும் முயற்சி பண்ணி பார்க்குறேன். வீரமே என்ற அணியில் மதிப்புக்குரிய பேராசிரியர் முனைவர் ராம சவுந்தரவல்லி அவர்கள் மிக சிறந்த பெண் பேச்சாளர்களிலே அவர் ஒருவர். அவர் பேசுகிறார். நடிகர் திலகத்தினுடைய நடிப்பு மக்களை சென்று சேர்ந்திருக்கிறது, இன்னும் மக்கள் மத்தியிலே அவர்கள் நெஞ்சங்களிலே நீங்காத இடம் பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அவர் நடித்த காதல் காட்சிகள் காரணமா, வீரம் காரணமா? இதுதான் கேள்வி. தியாகராஜ பாகவதர் காலம் தொட்டு இந்த திரையுலகத்திலே பல நடிகர்கள் பார்த்திருக்கின்றோம். அத்தனை பேருமே காதல் காட்சிகளிலே நடித்தவர்கள்தான். ஆனால் சிவாஜி என்று சொல்லுகின்ற பொழுதுதான் அவர் மக்கள் மனதிலே ஒரு தில்லானா மோகனாம்பாளில் நடித்ததோ அல்லது முதல் மரியாதையில் நடித்ததோ மனதில் வருவதை விட ஒரு கட்டபொம்மனாக, ஒரு கர்ணனாக மீண்டும் 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 இவர்கள் தான் சொல்லப்படுகின்றார்கள். ஏன் தெரியுமா? முதலில் நம்ம காரணத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தினுடைய இயல்பு காதல் என்பது உயிர் இயற்கை. அதில் ஒன்றும் பெரிய விசேஷமான விஷயம் கிடையாது. அந்த மனைவியை காதலிக்கிறான், குழந்தையை காதலிக்கிறான், சகோதர சகோதரிகளை காதலிக்கிறான். அந்த காதல் என்பதை வெளிப்படுத்துவதும் உணர்வதும் மனித இயல்பு, எல்லா உயிருக்கும் இயல்பு இன்னும் சொல்ல போனால். ஆனால் வீரம் என்பது அப்படிப்பட்டது அல்ல. அதை வெளிப்படுத்துவது என்பதும் சாதாரணமான விஷயம் அல்ல. எல்லோரும் சொன்னார்கள் சிவாஜியுடைய கண் நடித்தது, அவரை நடை நடித்தது, உடை நடித்தது, கை நடித்தது, புருவம் நடித்தது என்று. நான் ஆச்சரியப்பட்டேன். ஒட்ட வைத்த மீசை கூட துடிக்கிறது சிவாஜியிடம் என்று சொன்னால் அது எப்பொழுது? காதல் வசனம் பேசுகிற பொழுதா? இல்லைங்க, வீர வசனம் பேசுகின்ற பொழுதுதான் மீசை கூட துடிக்கிறது. வீரம் என்பது தயவு செய்து போர்க்களத்திலே சென்று வீர வசனம் பேசுவதுதான் வீரம் என்று நினைக்காதீர்கள். அது மட்டும் அல்ல. வீரம் என்பது தாய்நாட்டை நேசிப்பவன் ஒரு வீரன், அடுத்தவனிடம் அன்பு செலுத்துபவன் ஒரு வீரன், சமூகத்தின் கொடுமைகளை கண்டு குமுறி எழுபவன் வீரன். இது எல்லாமே வீரம் சார்ந்த உணர்வுகள் தான். சிவாஜியினுடைய நடிப்பாற்றல் எல்லாரும் ஒன்று பெரிய பெரிய செய்திகள் சொன்னார்கள். அந்த அன்னையின் ஆணை என்று ஒரு திரைப்படம், மாணவர் கல்லூரியில் நாடகம் நடக்கிறது.
அந்த நாடகத்திலே சாம்ராட் அசோகனாக சிவாஜி அவர்கள் வேடமிட்டு வருகின்றார்கள். கலிங்கத்துக்காக போருக்கு புறப்பட்டு போகிறார். புத்த பிட்சு வந்து தடுத்து நிறுத்துகிறார். புத்த பிட்சுவே, போர் வேண்டாம் என்று சொல்கின்றீர்களா? கலிங்கத்தின் மீது நான் போர் தொடுப்பது தவறா என்று கேட்கின்றார். அப்பொழுது புத்த பிட்சு சொல்லுவார், கலிங்கத்தின் மீது போர் வேண்டாம் என்று சொல்லவில்லை, யுத்தமே வேண்டாம் என்று நான் சொல்லுகின்றேன். அப்போ சிவாஜி சொல்லுவார், உங்கள் வார்த்தையை நான் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் பாருங்க. தன் வீரர்களை பார்த்து சொல்லுவார், இரத்தத்தை கண்டு அஞ்சும் கோழைகள் விலகி போங்கள், வாழ்வா சாவா என்று வஞ்சினம் கூறும் வீரர்களே என்னை பின்தொடர்ந்து வாருங்கள். இது மட்டும் வீரத்தின் வெளிப்பாடு என்று சொல்லி நான் நிறுத்தி இருந்தால் வீரம் என்பது போர்க்களத்தில் வெளிப்படுவது அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லைங்க, 120 நாட்கள் போர் நடந்தது, கலிங்கப் போர் முடிந்தது. போரினுடைய விளைவுகள் போர்க்களத்திலே இறந்த பிணங்குவியல்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. தன் மகனை இழந்த தாய் ஒருத்தி துடித்து துடித்து வருந்தி அழுகின்றாள். அசோகரை பார்த்து பழித்து சாபம் போடுகின்றாள். எல்லாவற்றிலும் கலங்கி போய் நிற்கிறான் சாம்ராட் அசோகர். அப்பொழுது புத்த பிட்சு மறுபடியும் வந்து பேசுவார். அப்பொழுது சொல்லுவார், புத்த பிட்சுவே, ஏர்முனைப்பட்ட நஞ்சை நிலம் போல புண்பட்டு கிடக்கிறது என் எண்ணம், என்னை கெடுத்து விடாதீர்கள். தெளிந்த நீரோடையாக இருந்த என் மனத்தை அறிவு கல்லெறிந்து குழப்பி விட்டீர்களே என்று பொறுமுகின்றார் சாம்ராட் அசோகன். அப்பொழுதுதான் அவனுக்கு ஒரு விடிவெள்ளி போல ஒரு ஒளி தோன்றுகிறது. என்ன தெரியுமா? அன்புதான் இன்ப ஊற்று, அன்புதான் உலக ஜோதி, அன்புதான் மகாசக்தி. இதை பேசிட்டு தன் ஆயுதங்களை துறந்த அசோகன் பெண்ணாசையை, பொன்னாசையை, மண்ணாசையை, சகலத்தையும் துறந்து புத்த பிட்சு சொன்னது போல அன்பு மயமானான் என்பதுதான் சாம்ராட் அசோகனுடைய நாடகம் நிறைவு பெறுவது. ஆனால் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், வீரன் ஒருவன் புத்த பிட்சுவாக மாறினான் என்றால் அங்கு வீரம் வீழ்ந்து விட்டதல்லவா என்பது அல்ல வாதம். வீரமே கிடையாது, வாள் ஏந்தியது இல்லை, நீங்கள் சொன்னது போல அறிவாள் ஏந்தியதும் இல்லை, துப்பாக்கி ஏந்தியதும் இல்லை. அன்பு ஒன்றே ஆயுதமாக கொண்டவரைத்தான் இந்த உலகத்தில், இந்த பாரத தேசத்தில் மகாவீரன் என்று நாம் போற்றுகின்றோம். அதுதான் வீரம். அன்பை காட்டுவனுக்கு மகாவீரர் என்று போற்றுகின்றோம். அந்த மகாவீரனாக சாம்ராட் அசோக நடித்து காட்டினாரே, அத்தனை மனங்கனமாக அசோகரை பார்த்ததில்லை. பிறந்த நாள் என்பதற்காக சொல்லுகின்றேன். ஜான் கென்னடியினுடைய அழைப்பிலே அமெரிக்காவுக்கு கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராமுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறார் 1962. அப்பொழுது அவருக்கு தரப்பட்ட சிறப்பு என்ன தெரியுமா? ஒரு நாளைக்கு நியூயார்க்கின் நயாகரா நீர்வீழ்ச்சியினுடைய மேயராக அவருக்கு பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. இது சிவாஜியின் ஆற்றல் மிக்க நடிப்புக்கு தரப்பட்ட மரியாதை. இதை பெற்ற இன்னொரு இந்தியர் ஜவஹர்லால் நேரு மட்டும்தான் என்று சொன்னால், காதலனாக உலா வருபவர்கள் இன்று வரையிலும் எத்தனையோ நடிகர்கள் இருக்கலாம். ஆனால் தன் ஆற்றலை முழுமையுமாக திரையுலகத்திலே பதிவு செய்த காரணத்தினால்தான் மிகப்பெரிய பாராட்டுக்களையும் சிறப்புகளையும் செவாலியர் என்ற பட்டத்தையும் பெற முடிந்தது நடிகர் திலகத்தால் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நண்பர்களே, மிக அருமையாக சாம்ராட் அசோகனை பற்றி மதிப்புக்குரிய சகோதரி ராமசௌந்தரவல்லி அவர்கள் நினைவூட்டினார்கள். நன்றி. அதாவது என்னுடைய நண்பர் சுப்பையா அவர்கள், டாக்டர் சுப்பையா அவர்கள் சாந்தி நிகேதனில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். அவர் ஒரு கருத்து சொன்னார் எனக்கு. இந்த அசோகன் கலிங்கத்து மேலே போர் எடுத்தானே, அங்கே தோற்று போன மன்னன் யாராவது உங்களுக்கு தெரியுமான்னு. தெரியாத யாருன்னு? மன்னனே இல்லைங்க. ராஜா மேலே அவன் படையெடுக்கலை, அந்த நாட்டு மக்கள் மேலே படையெடுத்துட்டான். அந்த மக்களுக்கு போராடவே தெரியாது. போராடவே தெரியாத மக்கள் இடத்துல பெரிய சேனையை கொண்டு வந்து அசோகன் போரிட்ட உடனே அந்த இழப்பு அதிகமாக செத்து போயிட்டாங்க. அதை பார்த்துட்டு அவன் கலங்கி போய் தான் அவன் மனம் மாறினான்னு சொன்னார். அதை நான் இப்போ தான் கேட்டேன். ஆனால் சிவாஜி முந்தையே கேட்டது மாதிரி அந்த போர்க்களத்துக்கு வருவார். ஒரு தாய் தன்னுடைய குழந்தையும் தன்னுடைய மக்களையும் இழந்தவள் புலம்புவாள், நீ ஒரு ராஜாவா அப்படின்னு கேட்பா. அப்படி கேட்ட உடனே தன் கையில் இருந்த தண்ணீர் பாத்திரம், முனிவராக இருந்தால் அது கமண்டலம், ராஜாவாக இருந்தால் அதுக்கு என்னான்னு பேர் கிடையாது, அந்த கமண்டலத்தை டக்குன்னு வைப்பார். அந்த சவுண்டு எஃபெக்ட் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அது என்னன்னா, இன்றோடு அசோகன் செத்தான்னு அர்த்தம். இன்றோடு அசோகனுடைய அந்த சாம்ராஜ்ய பட்டு போய்விட்டது
என்பதை காட்டுவதற்காக அந்த கெண்டியை அப்படி கீழே வைப்பார். நான் அதை நினச்சிக்கிட்டேன். என்னுடைய நண்பர் சொன்ன அந்த ஹிஸ்டாரிக்கல் இதை பார்த்துட்டு இதை கூட அவர் கேள்விப்படாத ஒன்றை கூட நடித்திருக்கிறாரே என்று நான் ஆச்சரியப்பட்டேன். ஆக இப்பொழுது பட்டிமண்டபம் முதல் சுற்று முடிந்து விட்டது. இரண்டாவது சுற்று எப்போதுமே பட்டிமன்றம் மரபில் தொடுத்த கட்சி செய்யக்கூடாது, அதை எதிர்த்த கட்சி தான் செய்யணும். அந்த வகையில் நண்பர் பேராசிரியர் ராஜாராம் அவர்களுடைய அணியை மீண்டும் இங்கே எடுத்து வைப்பார்கள். வாங்க, வீரம். காதல் என்ற ஒரு உணர்வை காட்டுவதற்கு 2 பேர் தேவை என்று நான் சொன்னதை என் சகோதரி சுந்தரவல்லி அவர்கள் சொன்னார்கள். வீரம் மட்டும் தனிப்பட்டு வெளிப்படுத்த முடியுமா என்றார்கள். சகோதரி, தயவு செய்து கொஞ்சம் சரியாக புரிந்து கொள்ளுங்கள். காதலை காட்டுவதில் 2 பேருக்கும் சமபங்கு. ஆனால் வீரத்தை வெளிப்படுத்துகிற போது நடிகர் திலகம் வீரத்தை வெளிப்படுத்துவார், அருகில் நிற்பவர்கள் வெறும் சாட்சியாக மட்டும் நிற்பார்கள். இதுதான் வேறுபாடு. ஒன்று உங்களுக்கு தெரியுமா, முதல் மரியாதையை பற்றி நீங்கள் இவ்வளவு தூரம் அழுத்தமாக பேசினீர்களே, அந்த பெண்ணிற்கு 50 வயதை தாண்டிய ஒருவர் மீது வருகிற அந்த ஈர்ப்புக்கு காரணமே அவரது கம்பீரம்தான். அதனால தான் ஒரு வரி வரும், மந்தையில நின்னாலும் வீரபாண்டி தேரு. அந்த கதாநாயகனை சொல்லுகிற போது, ஏன் நான் உன்னிடத்தில் ஈர்க்கப்பட்டேன் தெரியுமா, உன்னுடைய கம்பீரத்தில் என்றால் அதை அவர் அப்படியே செய்து காட்டியிருப்பாருமா, அதுதான் பெருமை. இன்னொன்று உங்களுக்கு தெரியுமா, வீரத்தை தனிப்பட்ட முறையில் ஒருவராக நின்றும் வெளிப்படுத்தலாம். ஒரு அற்புதமான பாடல் சிந்து நதியின் மிசை நிலவினிலே என்ற பாடல்ல பாரதியாகவே தோன்றி அவர் பாடுவார். எவ்வளவு நுட்பமாக உணர்ந்திருக்கிறார் தெரியுமா. பாரதி அனுபவித்து எழுதிய பாடல் அது. கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறுகொள்வோம், கோதுமை பண்டத்திற்கு மாற்று காவிரி வெற்றிலை. அடுத்த வரி என்ன வரும் தெரியுமா, சிங்க மராட்டியர்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். சிங்க மராட்டியர் கவிதைக்கு சேரத்து தந்தங்கள் மாற்று அல்ல, பரிசு. ஏன் தெரியுமா, ஒரு பொருளுக்கு இன்னொரு பொருளை மாற்றாக தரலாம், கவிதைக்கு எதுவும் விலை கிடையாது. கவிதைக்கு கப்பம் கட்டலாம், கவிதைக்கு பரிசு தரலாம். எனவேதான் பாரதி எழுதினார், சிங்க மராட்டியர்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். இதை எவ்வளவு உணர்ந்து அனுபவித்து பாடி அந்த காட்சியை நடித்திருப்பார் தெரியுமா. இந்த காட்சியில சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம் என்கிற போது கம்பீரமா ஒரு பார்வை பார்த்து அப்படி ஒரு தட்டு தட்டுவார். அந்த ஒரு தட்டுல அந்த பரிசு என்கிறதனுடைய முழு பொருளும் வந்து விடுமே. இதற்கு பேர் தான்மா கம்பீரம், இதற்கு பேர் தான் வீரம். வீரம் என்பது கதையினுடைய அடிப்படையிலே அமைந்ததெல்லாம் ஒரு காலகட்டத்தோட நிறைவு பெற்றுவிட்டது என்று சொன்னேன். பிறகு காதலை மையமாக வைத்து உருவான படங்கள் தான் சமுதாயத்திலே வெற்றி பெற்றன என்றும் சொன்னேன். இதை வந்தவங்க யாருமே மறுக்கலை. நடிகர் திலகம் அவர்கள் நடிப்பின் பல்கலைக்கழகம்னு சொன்னேன். பொதுவாக பல்கலைக்கழகத்தில் காதல் மட்டுமா இருக்கும்னு எதிரணியிலே இருந்து வந்த அறிஞர்கள் கேட்டார்கள். நடிப்புக்கு மட்டுமே, தமிழுக்கு மட்டுமே ஒரு பல்கலைக்கழகம் இல்லையா, அதுபோல நடிப்புக்கு மட்டுமே ஒரு பல்கலைக்கழகம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய நடிப்பு உயர்ந்திருந்தது. இப்படி உயர்ந்திருந்ததுன்னா எதை அடிப்படையாக வச்சு அவருடைய நடிப்பு உயர்ந்தது? வீரம் என்கிற அந்த உணர்ச்சியை அடிப்படையாக வைத்து உருவான கதைகள் எதுக்காக உருவாச்சு? ஒரு காலத்தில் இந்த மக்களுக்கு வீரம் தேவைப்பட்டது. அடிமைப்பட்டு கிடந்த மக்களை தட்டி எழுப்ப வேண்டிய ஒரு அவசியம் இருந்தது. அப்போ எல்லாம் வீர செறிவு மிகுந்த கதைகளை உருவாக்குனாங்க. அதுல இவர் நடிச்சாரு. இவருடைய வீர நடிப்பு மிக சிறப்பா வெளிப்பட்டுச்சு. நாங்க இதை மறுக்கலை. ஆனால் அதற்கு பிறகு வந்த காலகட்டம் எப்படி அமைந்தது? வீரத்திற்கு அவசியம் இல்லை. சமுதாயத்திலே ஒரு நெறியான வாழ்க்கையை வாழ வேண்டிய ஒரு அவசியம் வந்தது. அப்போ
காதல் போன்ற உணர்வுகளை எல்லாம் ஒழுங்குபடுத்தி தர வேண்டிய ஒரு பொறுப்பு மீடியாவினுடைய கைக்கு வந்தது. அப்போ ஒரு உன்னதமான உயர்வான காதலை மையமாக வைத்து கதையை உருவாக்கினார்கள். அதில் இவர் நடித்தார். ஒரு காலத்தில் வீரத்தை அடிப்படையாக வச்சு உருவான போது நடித்தவர்கள் எல்லாம் இவர் தொடர்ந்து நடித்த போது இவரை அவர்கள் தொடரவில்லை. ஏன் தெரியுமோ? காதலை அவர்களாலே சிறப்பாக வெளிப்படுத்த முடியவில்லை. வீரத்தை வெளிப்படுத்திய அளவிற்கு, நீங்க சொன்னது போல கம்பீரத்தை வெளிப்படுத்தின அளவுக்கு, வீர சிரிப்பு சிரித்த அளவிற்கு காதல் சிரிப்பு அவர்களுக்கு சிரிக்க தெரியல. காதலோட கூட அந்த கண்ணால் பார்க்கிற பார்வை அவங்களுக்கு பார்க்க தெரியல. அவங்க கண்ணில் கோபம் இருந்தது, அவங்க கண்ணில் வீரம் இருந்தது, அவங்க கண்ணில் கம்பீரம் இருந்தது. காதலை வெளிப்படுத்த முடியவில்லை என்ற உடனே இந்த துறையிலே அவர்கள் தோல்வி பெற்றார்கள். ஆனால் நடிகர் திலகம் அவர்கள் மட்டுமே தொடர்ந்து வெற்றி பெற்றார்கள் என்றால் அதற்கு காரணம் அவர் காதலை மிக உன்னதமான முறையில் வெளிப்படுத்தினதுதாங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். நடிகர் திலகம் அவர்களுடைய நடிப்புல அவருடைய வீர நடிப்பும் இருக்கு, காதல் நடிப்பும் இருக்கு. ஆனால் வீர நடிப்பு ஒரு காலத்தில் விடைபெற்று விட்டது. பிறகு காதல் நடிப்பு தான் முதன்மை பெற்றது. வீரமே இல்லாத படங்கள் இருக்கு, காதல் இல்லாத படம் இல்லை. எனவே மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, நடிகர் திலகம் அவர்களுடைய நடிப்பிலே மிகச் சிறந்து நிற்பது அவருடைய காதல் நடிப்பே என்கிற ஒரு முடிவை எங்களுடைய அணியின் சார்பாக இங்கே வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அற்புதமாக காதல் கட்சிக்காரர் பேசினார். அதாவது வீரம் என்பதும் காதல் என்பதும் காதலிப்பதில் தான் காதல், சண்டை போடுறதுல தான் வீரம் என்று இல்லை. ஒவ்வொரு இடத்துலையும் அது வெளிப்படும். ஒரு விஷயம் சொல்கிறேன். சேரன் செங்குட்டுவன் வசனம் நீண்ட வசனம். அந்த வசனத்தை சிவாஜி ஒரே டேக்கில் பேசிவிட்டார். அநேகமாக சினிமா உலகத்தில், உலகம் பூராவிலும் ஒரு டேக்கில் 800 அடி வசனத்தை இன்னொரு டேக் வாங்காமல் பேசின ஒரே நடிகன், கின்னஸ் பரிசு வாங்க வேண்டிய ஒரே நடிகன் நம்முடைய சிவாஜி தான். அது ஒரு வீரம் இல்லைங்களா? அது மட்டும் இல்லை, அதாவது சேரன் செங்குட்டனும் ஒரே சினிமாவில் வருது, சாக்ரட்டிஸும் ஒரே சினிமாவில் வருது. அது ஒரு கிழமை அறிஞனா வாழ்ந்த வாழ்க்கை, ஒரு இளைஞன் வீரனா வாழ்ந்த வாழ்க்கை. ரெண்டையும் ஒரே படத்தில் ஒரே ஆள் நடிக்கிறார். என்ன வித்தியாசம்! இந்த சாக்ரட்டிஸில் நீங்கள் பேசுகிற பேச்சினால இளைஞர்கள்லாம் கெட்டு போகிறாங்க அப்படிமா. இப்போ அவர் சொல்லுவார், சாக்ரட்டிஸ் அவங்களும் பேசிட்டுமே அப்படிம்பார். அதாவது சேலஞ்ச் பண்ணுறார். சேலஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு வீரம் வேணும். அதோட நிற்கல அவர். அதுக்கு பிறகு ஒன்று சொல்லுவார், அவங்களும் பேசட்டுமே. பேசி பேசி தோற்றவர்கள் அப்படி சொல்கிறதுக்கு ஒரு வீரம் வேணும் இல்லையா? ஆக வீரம் என்பது எல்லா களத்திலும் இருக்கக்கூடியது. கர்ணனை பற்றி நாங்கள் படிச்சிருக்கிறோம், பேசியிருக்கிறோம், பார்க்கலை. ஆனால் கர்ணனே பார்த்தா கூட இப்படியா நாம் வாழ்ந்தோம் என்று நினைப்பான். இந்த கடைசி கட்டம், அந்த கிருஷ்ண பரமாத்மா அங்கே அந்த வரம் கேட்கிறார் இல்லையா, நீ செய்த தர்மத்தை எல்லாம் எனக்கு கொடு அப்படின்னு கேட்குறார் இல்லையா. அப்போது தான தர்மம் பண்ணுறதுக்கு தண்ணீர் தெளித்து கொடுக்கணும். அது மரபு, தண்ணீர் இல்லை. இதயத்தில் இருந்த அந்த அம்பை பிடுங்கி அந்த இரத்தத்தால் தாரை வார்த்து கொடுக்குற காட்டம், அதை சிவாஜி நடித்த அந்த நடிப்பு கர்ணன் கூட அப்படி நடிச்சிருப்பானா என்று சந்தேகம். அப்படி நடித்தார். அதை விட ரொம்ப முக்கியம், சம்பூர்ண ராமாயணத்தில் ராஜாஜி படம் பார்க்க போனார். அவர் அநேகமாக சினிமாவெல்லாம் பார்க்குறவர் இல்லை. ஆனால் அவர் வைணவர், வைஷ்ணவர். ராமாயணத்தை பார்க்கணும்னு ஆசை இல்லையா, போனார். பாதியிலே திரும்பிட்டார். ஏங்க அப்படின்னு கேட்டாங்க. பரதனா எப்படி நடிக்கிறார்னு பார்க்க வந்தேன். சிவாஜி பரதனை அப்படியே உரிச்சு வச்சுட்டார். அது எனக்கு போதும்ட்டார். ராமனை பார்க்கல அவரு. ஒரு வீர வைஷ்ணவர் பரதனா ஒருத்தர் நடிப்பதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார்.
அதை நீங்கள் ராமாயணத்தில் கம்பராமாயணத்தில் அந்த பரதன் தாயினிடத்தில் அப்படி போயிட்டு திரும்பி வந்து கொன்னுடுவேன், எங்கள் அண்ணன் கோவிச்சுக்குவானேன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிற கட்டத்தை படித்த கூட நடிக்க முடியாதுங்க. கம்பனே பார்த்துட்டு ஆச்சரியப்படுவான். அப்படி நடிச்சிருக்கிறார் அந்த பரதனில். அதை விட ரொம்ப முக்கியமான ஒன்றை நான் நினைக்கிறேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, காதல் என்பது இவர் பல இடத்துல வீரம் உண்டுன்னு சொன்னார். அதை வழிமொழிஞ்சிட்டேன். காதலும் பல இடத்துல உண்டு. பாசமாக வருகிற எல்லா இடத்திலும் காதல் உண்டு. ஒரு பெண்ணிடத்தில் அவளை கொஞ்சுகின்ற தந்தைக்கு கூட காதல் உண்டு. அது பாசம்தான். ஆனால் பாசத்தினுடைய மறு வடிவம் காதல் தான். கன்னத்தில் முத்தமிட்டால் கண்ணம்மா, என்ன அற்புதமான காதலன் கன்னத்தில் முத்தமிட்டாதான் கல்வெறி கொள்ளும். ஆனால் தந்தை முத்தமிட்டே கல்வெறி கொண்டதுங்கிறான். அப்போ பாசம் இப்போ காதலாக நடிக்கிறது. பாசம் என்ற உணர்ச்சி காதலாக நடிக்கிறது. அது மாதிரி ஒவ்வொரு கட்டத்திலும் காதல் உண்டு, நடிப்பு உண்டு, வீரம் உண்டு. இதில் இப்போ தீர்ப்பு என்ன தீர்ப்புக்கெல்லாம் வரலை, நான் சொல்கிறேன். ரொம்ப நல்ல அவரோடு நடித்த நடிகைகளெல்லாம் நான் நினச்சி பார்க்குறேன். காதலை பிழிந்து கொடுத்த நடிப்பில் சிவாஜியும் பத்மினியும் தான் சொல்லணும். அதே மாதிரி பாசத்தை பிழிந்து கொடுத்த நடிப்பில் சிவாஜியும் சாவித்திரியும் தான் சொல்லணும். அதே மாதிரி குடும்ப பெண்ணாக அந்த கணவனுக்கு அடங்கி நடப்பதில் நடித்த நடிப்பை கேஆர் விஜயாவும் சுஜாதாவும் தான் சொல்லணும். அப்படி நடிச்சிருக்கிறாங்க அவங்க. இப்படிலாம் நடித்ததுக்கு அவங்க தான் காரணமா அப்படின்னு நான் யோசனை பண்ணேன். கிடையவே கிடையாது. தன்னோட நடிக்கிறவரையும் நடிக்க வைத்தவர் நடிகர் திலகம். அதனால தான் அவங்க நடித்தாங்க. அப்படி அதுக்கு நான் ஆதாரம் சொல்கிறேன். பல படங்களில் 40-50 படங்களில் அழகு பொம்மையாக மட்டுமே வந்து போன மதிப்புக்குரிய ஜெயலலிதா அவர்கள் எங்கிருந்தோ வந்தாள் என்ற படத்தில் சிவாஜியோடு நடிக்கும்போது அவருக்குமா நடிக்க தெரியும் என்று வியக்கும்படி நம்முடைய ஜெயலலிதா அம்மா நடித்து காட்டியிருக்கிறார். அப்படின்னா என்ன காரணம்? சிவாஜி அவரை நடிக்க வச்சுட்டார். தான் நடிப்பது மட்டுமல்லாமல் தன்னோடு நடிக்கிறவர்களையும் நடிக்க வைத்த ஒரு மாபெரும் பெருமை அவருக்கு உண்டு. அதனால தான் பல்கலைக்கழகம்ங்கிறாராம் இவர். இருக்கலாம். காதல் மன்னன் இவருக்கு பேர் வரலையேங்கிறார். பேர் வந்ததுனால அப்படி சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு இளமை தோற்றம் ஆர் கணேசனுக்கு அதிகம். தேன் நிலவில் அவருடைய இளமை தோற்றத்தை நாம் சிறப்பாக பார்க்கிறோம். கல்யாண பரிசில் சிறப்பாக பார்க்கிறோம். அந்த காதல் கதைகளாலே அவருக்கு காதல் அதிகமாக வந்ததே தவிர ஆமாம் அது ஒன்று. அதனால அவருக்கு தெரிஞ்சதுனால இவருக்கு தெரியலன்னு சொல்ல முடியாது. இவர் காதல் ஒரு தனி அகராதி. காதலுக்கு அர்த்தம் சொன்ன நடிப்பு சிவாஜியினுடையது. காதலை எடுத்து சொன்ன நடிப்பு கணேசனுடையது, ஆர் கணேசனுடையது. இப்போ நான் தீர்ப்புக்கு வரணும். எங்கே வர்றது? தில்லானா மோகனாம்பாள் படத்தை ஞாபகப்படுத்தினாங்க. ரொம்ப அற்புதமான படம். அந்த படங்களெல்லாம் காவியங்கள். அவைகளெல்லாம் திரும்ப 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 பார்க்கலாம். அதில் சிவாஜிக்கு இந்த கையில் கத்தி குத்து வந்து ஒரு துண்டை போட்டு மறைச்சிக்கிட்டு நாயனை வாசிக்கிறார். அந்த இடத்துல பத்மினி நடிக்கிறாங்க. நடிக்கும் பொழுது ரொம்ப அற்புதமான இடம். புண்பட்ட மேனியில் புண்பட்டது என்று புண்பட்ட செய்தியை கேட்டவுடன் இந்த பெண்பட்ட பாட்டை யார் அறிவார் அப்படின்னு அந்த அம்மா நடிக்கும் பொழுது கண்ணிலிருந்து தண்ணீர் வரும். யாருக்கு? சிவாஜிக்கு. மறந்துடாதீங்க, நாயனத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கவே முடியாத ஒரு காட்சி. நாயனத்தையும் வாசிக்கணும், அந்த நடனத்தையும் ரசிக்கணும், காதலையும் சொல்லணும். அந்த இடத்துல ஒரு கண்ணை மட்டும், இந்த கண்ணை மட்டும் லேசாக அப்படி சிமிட்டி கண்ணடிப்பார். அந்த காட்சியை போய் பாருங்க. இந்த மாதிரி ஒரு வீர காட்சியில் தடை கிடையாது.
ஆனால் இந்த காதல் காட்சியில் தடை அதிகம். அதாவது ஒன்று காயத்தோடு நடிக்கணும், ரெண்டாவது நாயனத்தை ஊதிக்கிட்டே இருக்கணும். நாயனத்தை ஊதுறதில்லை. அவர் கூட இன்னொருத்தரும் நாயனம் ஊதினார், அவர் ஊதினதாவே நமக்கு தெரியல. அதனால அவர் ஊதினார், இவர் வாசிச்சார், அப்படிதான் சொல்லுவார். அதனால அந்த நாயனை வாசிக்கிற எஃபெக்டையும் இழந்துடக்கூடாது. அந்த காதலை புரிந்து கொண்டு நீ என்மேல் கொண்டிருக்கிற பற்றுக்கு நன்றி என்று சொல்லுகிறார் போல அழுகின்ற காட்சியையும் நமக்கு காட்டுகிறார் என்று சொன்னால், ஒரே ஒரு நடிப்பில் பலவிதமான நடிப்புகளை அவர் காட்டிய இடம் காதலில்தான் என்று நான் நினைக்கிறேன். ஆக இன்றைய தீர்ப்பு காதல் காட்சியே என்பது. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.